ஸோ வணக்கம், என் பேர் ஜீவகுகன். ஸோ இன்னைக்குள்ள செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pengenalan bagi asasi di IPT. ஸோ உங்களுக்கு தெரியும், இப்போ யூபியூ ஓப்பன் பண்ணிட்டாங்க. அன்டில் 29 ஜனவரி 23 மார்ச் வரைக்கும் யூபியூ சatu அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ போஸ்ட் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் மெயின்லி இந்த டார்கெட் பண்ணுறது போஸ்ட் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் ஐ ஹோப் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு மோஸ்ட்லி யூ ஆர் ஃப்ரம் போஸ்ட் எஸ்பிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஏன்னா அசாசின்றது எஸ்பிஎம் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க தான் இந்த கூகுள் மீட்ல இருப்பீங்கன்றதை எதிர்பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்ம அசாசின்னு எடுத்துக்கும் போது இந்த ஒரு வேர்ட் வந்து பாஸ்ட் ஃபியூ இயர்ஸா ரொம்ப ஒரு எப்படி சொல்றது இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கா போயிட்டு இருக்கு. அசாசி போகலாம், அசாசி போகலாம். இது இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் ஃபைட் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அசாசி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைட் பண்ற ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. பட் அசாசினா என்ன, எங்கெங்க அசாசி ஆஃபர் பண்றாங்க, அசாசி முடிச்சா என்ன படிக்கலாம், அசாசில என்னென்ன படிப்பாங்க, இந்த மாதிரி சில பேசிக் இன்ஃபர்மேஷனே தெரியாம நம்ம அசாசி பத்தி அப்ளை பண்ணோம் அப்படின்ற நிலைமையில இருக்கோம் அப்படின்றதுக்காக இந்த ஒரு செஷன் ஏற்பாடு பண்ணிருக்கோம்னா. ஓகே, ஸோ என் பேர் ஜீவகுகன். ஏன் இந்த செஷன் நான் காண்டாக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தா, ஐ எம் அ ஃபெசிலிட்டேட்டர் அண்ட் IPT மை ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ப்ரோக்ராம். அண்ட் ஆல்சோ 3 years பேக் 2022-23 பேட்ச்ல நான் வந்துட்டு அசாசி பிக்தார் யூகேஎம் படித்தேன். ஓகேவா? ஸோ ஐ எம் அலும்னை ஆஃப் அசாசி பிக்தார் யூகே. ஸோ கரண்ட்லி நான் யூனிவர்சிட்டி நோயால பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டிகிரி படிச்சுட்டு இருக்கேன். 3rd yearல இருக்கேன். ஸோ இந்த செஷன் வந்துட்டு the information I'm going to give in this session, அதாவது இந்த செஷன் கொடுக்க போற தகவல் பார்த்தீங்கன்னா, நான் சோர்லி கொலெக்ட் பண்ண இன்ஃபர்மேஷன் தாண்டி நிறைய அசாசி படிச்ச அலுமினை ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து கொடுத்த இன்ஃபர்மேஷன் தான் இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க எதையும் போட்டோ பிடிக்கணும் இல்லைன்னா எழுதி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் இந்த ஸ்லைட் வந்துட்டு யார் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி கேட்குறீங்களோ நான் உங்களுக்கு கண்டிப்பா பாஸ் பண்ணுவேன். செஷன் எண்டிங்ல என்னோட ஃபோன் நம்பர் கொடுக்கப்படும். ஸோ அங்கேருந்து நீங்க டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். சரியா? ஓகே, ஸோ இதை பேசிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேசிக்கா யூபியூ அப்ளிகேஷன் பத்தி பார்ப்போம். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். இதெல்லாம் வந்து நம்ம நாட்டில் இருக்கிற IPT, அதாவது இன்ஸ்டிடியூட் Pengajian Tinggi Awam, கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ். ஓகே, ஸோ நீ பார்த்தீங்கன்னா ரிசர்ச் யூனிவர்சிட்டின்னு 5 யூனிவர்சிட்டி இருக்கு. யூனிவர்சிட்டி பட் ஃபோக்கஸ்ன்ற 5 யூனிவர்சிட்டி இருக்கு. We have polytechnics, we have University Technical, University Comprehensive, and also Mara BPT. ஓகே, இந்த மாரா வந்துட்டு இஸ் ஃபார் ராஜா பூமிபுத்திர. இதை தாண்டி மற்ற யூனிட்ஸ் எல்லாமே நம்ம படிக்கலாம். ஓகேவா? நம்ம நான் பூமிபுத்திர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா இடத்துலையும் படிக்கலாம். சரியா? ஸோ இதில் மெயின்லி வந்து நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய அசாசி செஷன்னால மெயின்லி நீங்க ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது யூனிவர்சிட்டி Pendidikan அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ், எஸ்பெஷலி யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ். ஓகேவா? ஸோ இந்த 2 யூனிவர்சிட்டிஸ் தான் மெயினா நம்மளுக்கு அசாசி இருக்கு. ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா all the associates from these 2 universities lah. Okay, so என்ன யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி நாயா, யூனிவர்சிட்டி பங்சார் மலேசியா, யூனிவர்சிட்டி பட்டானியா மலேசியா, UTM, USM, UPSI, UUM, UPNM, யூனிவர்சிட்டி மலேசியா கிளாந்தான், அண்ட் ஆல்சோ UMT, யூனிவர்சிட்டி மலேசியா தெலுங்கானா. ஓகேவா? ஸோ இந்த 10 யூனிவர்சிட்டியில ஆஃபர் பண்ற அசாசி அண்ட் ஆல்சோ பாலிடெக்னிக்ல ஆஃபர் பண்ற அசாசி டிவே. ஸோ இந்த அசாசி பத்தி நீங்க நம்ம ஃபுல்லா பேச வரும். சரியா? ஓகே, ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், ஸோ ப்ரோக்ராம் லெப்பாசன் SPM. ஓகேவா? பார்த்தீங்கன்னா ஜும்லா 365. ஓகேவா? அதுல இந்த SSC அகாடமி இந்த வருஷம் வந்துட்டு 349 தான் வந்துட்டு ஆஃபர் பண்றாங்க. ஓகே, ஸோ இந்த 349 காசஸ்ல இருக்கிற சர்டன் அசாசி பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு பிரீஃபா அண்டர்ஸ்டாண்டிங் கொடுக்கறதுக்காக தான். பிகாஸ் அசாசின்னு சொல்றோம், எத்தனை இருக்கு அதை பத்தின ஸ்பெசிஃபிக்கா இன்ஃபர்மேஷன் நம்ம போகாத முன்னுக்கு டோட்டலா என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஏன்னா இதெல்லாம் தாண்டி அசாசியை தாண்டி நம்மளுக்கு டிப்ளமான்ற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருக்கு. ஓகேவா? CJL இருக்கு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட், இதெல்லாம் சேர்த்து தான் 349 ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. அட் த சேம் டைம் ஃப்ரம் த நம்மளுக்கு அதுல அசாசி இருக்குல்ல. ஓகே, ஸோ இங்க பாத்தீங்கன்னா லாலுவான் சம்பவம் பிளாஜா. ஸோ இங்க வந்துட்டு லெப்பாசன் SPM முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க வந்துட்டு STPM மெட்ரிகுலேஷன் அசாசி இதெல்லாம் வந்துட்டு ஒரு பிராக்கெட்ல வந்துடும். டிப்ளமா தராஃப் இது ஒரு பிராக்கெட்ல வந்துடும். ஸோ இது முடிச்சுட்டு நீங்க சர்ஜனா மூடா யூனிவர்சிட்டி ஆகாம போவீங்க. அப்ப நீங்க டைரக்டா டிகிரி செய்யாதவங்களுக்கு நீங்க போக போற PU யூனிவர்சிட்டி ஒரு பாத்வேல ஒன் ஆஃப் த ஆப்ஷன் தான் அசாசி. அது இங்கிலீஷ்ல சொன்னா ஃபவுண்டேஷன். ஸோ அதான் மொழியில அசாசின்னு சொல்றாங்க. சரியா? ஸோ இந்த கீரான் மெரிட், ஸோ இதை பற்றியும் பேசிக்கா நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். யாருக்காச்சும் அப்புறம் புரியலன்னா Q&A செஷன் அப்புறம் நீங்க கேட்கலாம். ஓகே, ஸோ மெரிட் calculation is very important, especially for அசாசி. ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ அசாசி அப்ளை பண்றதுனால மினிமம் ஷாரட் வந்து இட்ஸ் நாட் இனஃப் ஃபார் யூ டு
கெட் த்ரூ அதர்ஸ், ஓகேவா. பட் அந்த ரிஸ்க் எடுக்காதது இஸ் அப் டு யூ, ஓகேவா. ஐ வில் கிவ் யூ ஆல் த, நான் உங்களுக்கு ஜெனரலா இது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்றேன், ஓகேவா. ஸோ உங்களோட சொந்த மெரிட் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி தெரியணும், ஓகேவா. ஐ நோ இப்போ வந்து யூபி வெப்சைட்ல கால்குலேட் மெரிட் அப்படின்ற விஷயம் இருக்கு, பட் யூ நீட் நோ தீஸ் திங்ஸ், ஓகேவா. இது உங்களுக்கு உதவி பண்ணாட்டியும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரியறது மூலியமா அடுத்து வர உங்க தம்பி தங்கச்சி உதவி பண்ணலாம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த சப்ஜெக்ட்ல நான் ஸ்கோர் பண்ணா என் மெரிட் ஹை ஆகும், இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் சில டெக்னிக்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீ ஈஸியா உங்க மெரிட்டை ஹையா வச்சுக்கலாம், ஓகேவா. ஸோ நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெரிட் மற்ற பிரதர் யூனிவர்சல், மெரிட் எம்பி யூனிவர்சல் இருக்கும். அது 4 சப்ஜெக்ட், யூனிவர்சல் சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஸோ எதுன்னு பாத்தீங்கன்னா பாச மலாயு, பாச இங்கிலீஷ், மேத்தமெட்டிக் அண்ட் சிஜரா. ஸோ இந்த 4 சப்ஜெக்ட்லயும் நீங்க டெஃபினெட்லி இந்த 4 சப்ஜெக்ட் டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். அப்படின்னா இந்த 4 சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பா மெரிட் மார்க் கால்குலேஷன்ல இருக்கும். ஸோ யூ ஹேவ் டு ஸ்கோர் அஸ் ஹை அஸ் பாசிபிள். அப்படி நீங்க A+ எடுத்திருக்கீங்க 4 சப்ஜெக்ட் அப்படின்னா உங்களோட மார்க்கா வந்து 11+, ஓகேவா. ஸோ 72/72, இல்லை 4 சப்ஜெக்டும் 18 வச்சிருந்தீங்கன்னா 72ல over 72, தென் யூ பி ஸ்கோரிங் 40%, 40 விழுக்காடு, சரியா. அடுத்தது மெரிட் மற்ற பிரஜனம் பேக்கேஜ். இப்போ பேக்கேஜ் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் சயின்ஸ் ஸ்ட்ரீம் எடுத்துக்கோமே. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஸ்டூடெண்ட் பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் அண்ட் அட்மேட்ஸ் இருப்பீங்க, ஓகே. இந்த 4 சப்ஜெக்ட்ல இருந்து உங்களோட 2 மற்ற பிரஜனம் திருபாய் சூஸ் பண்ணி அதுதான் உங்களோட மெரிட் மற்ற பிரஜனம் பேக்கேஜ், புரியுதா. ஸோ அதை எடுத்து அதில் 30% கால்குலேட் பண்ணி உங்களோட மெரிட் மார்க் கால்குலேஷன்ல டோட்டல்ல ஆட் பண்ணுவாங்க, ஓகே. நெக்ஸ்ட் மெரிட் மற்ற பிரஜனம் திருபாய், இங்க தான் வந்துட்டு உங்களோட மற்ற சப்ஜெக்ட்ல வரும். சில பேர் வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீம்ல எடுப்பீங்க, எக்ஸ்ட்ராவா அக்கௌண்டிங் எடுப்பீங்க. ஸோ அந்த சப்ஜெக்டும் இங்க மெரிட் மார்க் கால்குலேஷன்ல வரும். இல்லைன்னா தமிழ் எடுத்திருப்பீங்க, தமிழ் இலக்கியம் ரெண்டுமே எடுத்திருந்தா கூட இந்த இடத்துல நீங்க அது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்க மெரிட் மார்க் கால்குலேஷனுக்கு, ஓகேவா. அண்ட் ஆல்சோ ஃபைனலி கோகரிக்குலர் மார்க்ஸ். உங்க ஸ்கூல்ல ஆல்ரெடி கோகரிக்குலர் மார்க்ஸ் கொடுத்துருக்கணும். கொடுக்கலாம் டீச்சர் கேளுங்க, கவுன்சிலிங் டீச்சர் கேட்டீங்கன்னா உங்களுக்கு மெரிட் மார்க், உங்களுக்கு கோகரிக்குலர் மெரிட் கிடைக்கும், ஓகேவா. இது பி அவுட் ஆஃப் 10. ஸோ லெட்ஸ் சே உங்களுக்கு 8.5 கிடைச்சி இங்க அகாடமிக்ல வந்து 90க்கு நீங்க ஒரு 85 வச்சிருக்கீங்க அப்படின்னா மெரிட் 93.5 நீங்க கிளாஸ் பண்ணணும், அவ்வளவுதான், சரியா. ஸோ ஜஸ்ட் ரொம்ப பேசிக்கா மேலோட்டமா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் யாருக்காச்சும் இதை பத்தி டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் வேணும் அப்படின்னா அவர் கேளுங்க, சரியா. ஓகே. ஸோ மெரிட் மார்க் தெரிஞ்சிருச்சு, என்ன யூனிவர்சிட்டி இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் சூஸ் பண்ண போறோம் அப்படின்றதான் இந்த 6 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க, ஓகேவா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க யூபி வெப்சைட்ல போனீங்கன்னா ஷாரட் பெர் மோகனன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போயிட்டு, நான் அப்புறம் இந்த செக்ஷனோட கடைசியில எப்படி செக் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கு, சரியா. ஸோ ஷாரட் பெர் மோகனன் செக்ஷனுக்கு போயிட்டு அங்க போயிட்டு நீங்க உங்களோட ஒவ்வொரு காஸ்ட்க்கும் ஷரஹாம் ஷரஹாஸ் அப்படின்ட்டு செக் பண்ணலாம். இதுல என்ன இருக்கும் ஸ்பெசிஃபிக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் வந்துட்டு நீங்க எந்த சப்ஜெக்ட்ல என்ன மார்க்ஸ் வச்சிருந்தீங்கன்னா, பிஎம்ல நான் பி வச்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், அசாசி இப்ப தனியன் யூபிஎம் போகணும் வச்சுக்கோங்க. இங்க போறதுக்கு பிஎம்ல பி இருக்கணும், சிஜாரால சி இருக்கணும் அப்படின்னா அவங்க ஸ்பெசிஃபிக்கா இந்த சப்ஜெக்ட் இது இருக்கணும் அப்படின்னு போட்டிருப்பாங்க, ஓகேவா. ஸோ நீங்க இப்போதைக்கு நீங்க அப்ளை பண்ணும்போது நீங்க யூ கேன் பேஸ்ட் ஆன் யோர் ட்ரையல் ரிசல்ட்ஸ். பட் லேட்டு பாஸ் அதுவால உங்க எஸ்பிஎம் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க எஸ்பிஎம் ரிசல்ட்ஸ் இந்த ரிக்குவயர்மெண்ட்க்கு மீட் பண்ணுதா அப்படின்றத பார்த்து அப்புறம் நீங்க அப்ளை பண்ணலாம், சரியா. ஸோ அதுதான் வந்து உங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ரெண்டாவது பிலே ப்ரோக்ராம் யங் டிவினாட்டி, ஓகேவா. இது எல்லாத்தையும் சொல்ற முக்கியமான விஷயம், ஓகேவா. நீங்க உங்களுக்கு வந்து யூபியூல 12 ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க, 12 சாய்ஸஸ். நீங்க 12 பிள்ளையான் போடலாம், டூஓ பிளஸ் பிள்ளையான் போடலாம், ஓகே. ஸோ 12 பிள்ளையான் கொடுக்கும்போது நீங்க 8ஆவதா போறதா இருந்தாலும் சரி, 9ஆவதா போற பிள்ளையானா இருந்தாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்ச ப்ரோக்ராமா போடுங்க, ஓகேவா. நிறைய பேர் ஸ்டூடெண்ட் சொல்ற விஷயம் என்னன்னா 1 to 6 வந்து எனக்கு பிடிச்ச ப்ரோக்ராம் சொல்லிட்டு 7-12 நான் சும்மா போட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் 7-12 போடாமலே இருப்பாங்க. நான் சஜஸ்ட் பண்றது, அதாவது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கோர்ஸை 1ஆவதா போடுங்க, அடுத்து பிடிச்ச கோர்ஸ் 2ஆவதா போடுங்க, 12வது சாய்ஸ் வரைக்கும் ஃபில் அப் பண்ணுங்க. தட் வில் ரிமூவ் யுவர் ஆப்ஷன்ஸ் தீடாபஜயா வர்றதுக்கு, ஓகேவா. ஏன்னா தீடாபஜாயே வந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்கும் கிடைச்ச காசஸ் எல்லாம் மைனஸ் பண்ணி மிச்சம் எந்தெந்த ஸ்பேஸ் இருக்கோ அந்த மிச்சம் உள்ள ஸ்பேஸ் தான் ரைவானுக்கு ஓப்பன் பண்ணுவாங்க, ஓகேவா. அந்த மிச்சம் உள்ள ஸ்பேஸை நீங்க ஃபைட் பண்றதுக்கு நீங்க ஏர்லியாவே 12 சாய்ஸஸ் போட்டிருந்தீங்கன்னா மேபி உங்களுக்கு 8ஆவது சாய்ஸ்லயோ இல்லை 9ஆவது ஆப்ஷன்லயோ இருக்க வேண்டிய காஸ்ட் கிடைக்கும், ஓகேவா. இன்னும் சில பேரண்ட்ஸ் வந்து சில தாட்ஸ் வச்சிருப்பாங்க. எப்படின்னா, நான் 9ஆவது ஒரு காஸ்ட் போட்டேன்னா எனக்கு 1ஆவதுல வந்து 1ஆவது 3ஆவதுல கொடுக்காம 9ஆவது கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காஸ்ட் கொடுத்துருவாங்க நம்ம அது போட்டனாலே அப்படின்னு. கிடையவே கிடையாது. யூபியூல அப்ளிகேஷன் எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா,
நீங்க அப்ளை பண்ண காஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் 12 வரைக்கும் அடுக்கி இருப்பீங்களா, அரேஞ்ச் பண்ணிருப்பீங்க சரியா. ஃபர்ஸ்டா உள்ள காஸ் உங்களுக்கு கிடைக்குதா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அதாவது முதல்ல நீங்க ஷார்ட்ல பாஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் அந்த யூனிவர்சிட்டிக்கு உங்க அப்ளிகேஷன் அனுப்புவாங்க. அந்த யூனிவர்சிட்டி உங்க அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணுவாங்க. ப்ராசஸ் பண்ணிட்டு நீங்க செலக்டடா இல்லையான்றத பார்த்து உங்களுக்கு கிடைச்சா மட்டுமே உங்களுக்கு அந்த அந்த காஸ் கிடைக்கலாம். கிடைக்கலையா உங்களுக்கு வந்து தீரா பஜாயா அந்த யூனிவர்சிட்டி தீரா பஜாயின்னு சொல்லி யூபியூ சொல்லிடுவாங்க. அப்புறம் யூபியூல இருந்து யூபி ஆல்ரெடி நீங்க போட்ட 12 ஆப்ஷன்ஸையும் 12 யூனிவர்சிட்டியும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்க ஆக மேலேயா போட்ட ஆப்ஷன் எது கிடைச்சிருக்கோ அதுதான் உங்களோட ஃபைனல் கிடைக்கிற காசா இருக்கும். ஸோ கண்டிப்பா நான் 9வது போட்டனால எனக்கு 1வது இருந்து 3வது கிடைக்கலையா அப்படிலாம் இல்லை. உங்களுக்கு 1வது இருந்து 8வது கிடைக்காம இருக்கிற ஒரு பட்சத்துலதான் 9வது கிடைச்சிருந்தா உங்களுக்கு 9வது ஆப்ஷன் கிடைக்கிறதா ரிசல்ட் வெளியாகும். புரியுதா. ஸோ நீங்க 9வது 10வது 11 12 இதெல்லாம் போறதுனால எனக்கு மேல ஆப்ஷன் கிடைக்காம போயிடும் இந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு நம்ம யூபியூ அவங்க ஐ மீன் யூபியூ ரிசல்ட் வெளியாகிறது இஸ் சோன்லி பேஸ்ட் ஆன் உங்க அரேஞ்ச்மெண்ட். நீங்க மேல எது போட்டிருக்கீங்களோ அது கிடைச்சா அது கொடுப்பாங்க, கிடைக்கலையா அடுத்தது 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 ப்ராசஸ் பண்ணி எந்த ஆப்ஷன் கிடைக்குதோ அங்க ஸ்டாப் பண்ணுவாங்க. புரியுதா. ஸோ மேக் ஷூர் யூ பிலி ப்ரோக்ராம் என் டிமினாத்தி ஃபர்ஸ்ட்ல இருந்து 12வது சாய்ஸ் வரைக்குமே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸா மட்டுமே இருக்கணும். அடுத்தது சேமாக்கான் பூராத்து மேரி. ஓகேவா. நீங்க ஒவ்வொரு கோர்ஸ் அப்ளை பண்ணும்போது இதுவும் அப்ப நான் ஷோ பண்றேன். நீங்க பாத்தீங்கன்னா அங்க பூராத்து மேரிட்னு ஒன்று இருக்கும். ஓகே. அந்த பூராத்து மேரிட்க்கு என்ன மீனிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா பாஸ்ட் 2 இயர்ஸ் கடந்த 2 வருஷம் அந்த கோர்ஸ்ல படிச்சவங்க என்ன மெரிட்ல அந்த கோர்ஸ்ல மசோவ் பண்ணாங்களோ அதுதான் வந்துட்டு புறத்த மெரிட் அங்க போட்டிருப்பாங்க. ஓகேவா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அசாசி பின்டா யூகே மசோவ் பண்றதுக்கு புறத்த மெரிட் இந்த வருஷம் வந்து 94.5 அப்படின்னு இருக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்புறம் 94.5 இருந்தால் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஓகேவா. நீங்க எத்தனை இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஆனா போன வருஷம் இல்ல அதுக்கு போன வருஷம் அந்த கோர்ஸ் மசோவ் பண்ணவங்க அவங்களோட புறத்த மெரிட் ஆவரேஜ் மெரிட் பாத்தீங்கன்னா 94.5. அப்ப அதுல வந்து 100 மெரிட் எடுத்தவங்களும் இருக்கலாம், 90 மெரிட் எடுத்தவங்களும் இருக்கலாம், 85 மெரிட் எடுத்தவங்களும் இருக்கலாம். புரியுதா. அந்த ஆவரேஜ் ஆனா 94.5. ஸோ இதை வச்சு பேஸ் பண்ணி நீங்க ஒரு நல்ல முடிவை எடுப்பீங்க அப்படின்றதுக்காக தான் அவங்க அந்த புறத்த மெரிட் போட்டிருக்காங்க. ஸோ லிபேக்குறம் அது கிட்ட இருந்தா நீங்க அப்ளை பண்ணலாம், நீங்க ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்காங்க. 4வது சுசோன் ப்ரோக்ராம் உங்களுக்கு உத்தாமா. இது முதல் 2வது சொன்னப்ப சொல்லியிருந்தேன். உங்களுக்கு பிடிச்ச பாலிங் பிடிச்ச கோர்ஸ் ஆக மேல போட்டுட்டு பிடிக்காதுன்னு இல்ல கூராங்கி மினத்தி வந்து 12வதா போடணும். புரியுதா. ஆனா 12 கோர்ஸுமே உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸா மட்டும்தான் இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு பிடிச்சது கிடைக்கும்னா உங்களுக்கு பிடிக்காம ஒரு கோர்ஸ் கிடைக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் மட்டும்தான் நீங்க 1ல இருந்து 12 போடுவீங்க. 1வது பாலிங் டிமினாத்தி, 12வது கூராங் டிமினாத்தி, பட் ஸ்டில் டிமினாத்தி தானே அப்ப உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ். ஸோ உங்களுக்கு 1ல இருந்து 12 நீங்க போட்ட கோர்ஸ் மட்டும்தான் யூபிஐ கொடுப்பாங்க, போடாத கோர்ஸை கொடுக்க வாய்ப்பே இல்லை. சரியா. அடுத்தது நம்பர் 5 ரூஜோ கவுன்சிலர். ரூஜோ கவுன்சிலர் பார்த்தீங்கன்னா உங்க ஸ்கூல்ல கவுன்சிலிங் டீச்சர் இருப்பாங்களா அவங்களையும் பார்க்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நாங்கள் டாக் கொடுக்கறோம்ல எங்களுக்கு சில நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு தெரிஞ்சதுனாலதான் கொடுக்குறோம். கேட்டு நிறைய கான்டாக்ட்ஸ் ஷேர் பண்றேன். என் ஃபெசிலிட்டேட்டர்ஸ் நிறைய பேர் இந்த கூகுள் மீட்ல இருக்காங்க. ஸோ அவங்க கான்டாக்ட்ஸும் நீங்க எடுத்துக்கலாம் டு ஃபர்தர் கைட் யூ ஆன் திஸ் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஓகேவா. கடைசியா பகக்கான் பிலியன் ப்ரோக்ராம் அண்ட் ஐபிடி. ஓகே. என்ன சொல்ல வராங்கன்னா கீப் யூர் ஆப்ஷன்ஸ் வைட். ஓகேவா. நீங்க ஒரே காஸ்ட்ல ஸ்பெசிஃபிக்கா அப்ளை பண்றதை விட வைடான ஆப்ஷன்ஸ் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். இது மெயின்லி ஃபார் டிகிரி காஸ். ஸோ நம்ம ப்ரொசீட் பண்ணிடுவோம். ஓகே. நான் நம்ம இன்னைக்குள்ள டாபிக் மெயினான டாபிக் வந்துடலாம். ஓகே. யூனிவர்சிட்டி அவாம்ல உள்ள அசாசி, யூனிவர்சிட்டி அவாம் மட்டும் இல்ல ஐபிடி அண்ட் யூனிவர்சிட்டி அவாம்ல உள்ள அசாசி. ஓகே. நீங்க பாத்தீங்கன்னா இங்க அசாசி பின்தார், அசாசி சயின்ஸ் pertanian, Metode Asasi Pintar UKM, Asasi Sains Pertanian UPM, Asasi Pengurusan UUM, Asasi STEM UMT, Asasi Perubatan Kejuruteraan and Pengurusan Strategi. 3 அசாசி இருக்கு இன் UPNM. அப்புறம் உசிம்ல 4 அசாசி இருக்கு. அண்ட் UMK அசாசி சயின்ஸ், அசாசி சயின்ஸ் சோஷியல், இது ரெண்டும் அசாசி சயின்ஸ், அசாசி சோஷியல் அண்ட் ஆல்சோ அசாசி டெக்னாலஜி மக்ரிமன் ஃபர்ஸ்ட். 3 அசாசி இருக்கு. அந்த சயின்ஸ் சோஷியல் அண்ட் டெக்னாலஜி மக்ரிமன் ஃபர்ஸ்ட் இட்ஸ் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு அசாசி. 2 இயர்ஸ் ஆச்சு இன்ட்ரோடியூஸ் பண்ணி. கடைசியா அசாசி டெக்னாலஜி கஜுருத்ரான் அசாசி தீவை. ஓகேவா. ஸோ இது ஈச் அண்ட் எவ்ரி அசாசி பத்தி நாங்கள் ஸ்பெசிஃபிக்கா டீடைல்ஸ் கொடுக்குறேன். எல்லாமே உங்களுக்கு அவைலபிளான டீடைல்ஸ் தான். நீங்க ஆக்சுவலி எங்க தேர்லாம் கிடைக்கும். பட் நான் உங்களுக்கு வந்து எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணி உள்ள சப்ஜெக்ட்ஸ் என்ன படிக்கணும் இந்த விஷயங்கள்லாம் ஸ்பெசிஃபிக்கா கொடுக்குறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அசாசி பின்தார் யூகேஎம். ஓகே.
இது வந்துட்டு இன்டர்னலா உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ல டோட்டலா 25-26ல, அதாவது போன செஷன்ல படிச்சுட்டு இருக்க அசசி பின்டர் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 270 ஸ்டூடெண்ட்ஸ். அதுல 34 ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்துட்டு இந்தியன்ஸா இருக்காங்க. ஓகே, இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் இந்தியன்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, லேட்டர் நீங்க ஷாராட் பார்க்கும்போது பார்ப்பீங்க. ஓகேவா, மினிமம் ஷாராட் டு என்டர் அசாசி பின்டர் யூகேஎம் வந்துட்டு 2ஜோ A மைனஸ். ஓகே, அண்ட் அசாசி பின்டர் யூகேஎம் இஸ் த ஒன்லி அசாசி உங்களுக்கு வந்து சரேங்கான் இருக்கும். சரேங்கான் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ இருக்கும். ஓகேவா, ஒரு ஐக்யூ EQ டெஸ்ட் இருக்கும். ஸோ லேட்டர் அது வந்துட்டு ஐடியாக்கு அப்புறம் ஒரு டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணல. மேபி அதுக்கு ஒரு செஷன் லேட்டர் நம்ம ஆர்கனைஸ் பண்ணலாம், அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்குல. அப்படி உங்களுக்கு சரிங்கன் கூப்பிட்டுருக்காங்கன்னா நீங்க எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஓகேவா, ஸோ அந்த எதுக்கு அந்த சரிங்கன் பத்தி இப்போ சொல்றேன் அப்படின்னா, நீங்க சரிங்கன் கோ த்ரூ பண்றதுக்கு சிலாகி யூ மீட் த ரிக்வயர்மெண்ட் அண்ட் நீங்க வந்து அப்ளை பண்ணிருக்கீங்க, அந்த சரிங்கன் அவங்க கூப்பிட்டுருவாங்க. ஓகேவா, அவங்க சரிங்கன் கூப்பிடாம இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. வெரி லெஸ் பெர்சன்டேஜ் தான் சரிங்கன் கூப்பிடாம இருப்பாங்க. ஒரு 70 to 80% ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பா வந்து வில் ப்ரொசீட் டு சரிங்கன். அப்படின்னா உங்க அப்ளிகேஷன் நீங்க மினிமம் ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது 7A மைனஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்க சரிங்கன்னு போயிடுவீங்க. ஆனா ஏன் 34 இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸா இருக்காங்க அவுட் ஆஃப் 270 அப்படின்னு நீங்க பார்க்கும்போது, அது வந்து ஃபர்தர் ஃப்ரம் சரிங்கன். சரிங்கன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, இட்ஸ் IQ EQ டெஸ்ட். அதை பத்தி அதை எப்படி ஸ்கோர் பண்றது அந்த விஷயங்களை நான் நாளைக்கு சொல்றேன். ஓகே, பட் அந்த இன்ஃபர்மேஷன் அந்த சரிங்கனுக்கு பேஸ் பண்ணி மட்டும்தான் அடுத்தது உங்களுக்கு இந்த அசாசி பின்டர் கிடைக்குதா இல்லையான்னு பார்ப்பாங்க. ஓகேவா, அண்ட் ஆல்சோ யூ SPM ரிசல்ட்ஸ்லாம். ஓகே, அது முக்கியமான விஷயம். ஓகே, ஏன்னா நீங்க சரிங்கன் அப்ளை பண்ணும்போது, அதாவது இப்போ ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணி உங்களை சரிங்கன் வந்து ராயா முடிஞ்சு கூப்பிடுவாங்க. இது வர போற இது இந்த ஃபேஸ்ல உள்ள அப்ளிகேஷன்ஸ் சோல்லி பேஸ்ட் ஆன் உங்களோட ட்ரையல் ரிசல்ட்ஸ். இப்போ சுபான் ரிசல்ட் இருக்குல்ல, அது பேஸ் பண்ணி தான் கூப்பிடுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்க எவ்வளவு நல்லா சரிங்கன் செஞ்சிருந்தாலுமே உங்களோட SPM ரிசல்ட்ஸ் ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ண அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, SPM ரிசல்ட்ஸ் will still take into consideration. அதனாலதான் SPM ரிசல்ட் வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட் வெளியாகும். ஓகேவா, ஜஸ்ட் பேசிக் இன்ஃபர்மேஷன். ஓகே, அடுத்தது என்னென்ன சப்ஜெக்ட் படிப்போம்னு பார்த்துறோம். ஓகே, நீங்க அசாசி பின்டர் பார்த்துக்கிட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். கொஞ்சம் ஹெக்டிக்ல ரொம்பவே ஹெக்டிக்கா இருக்கும். படிக்க போறது ஒரு 10 months. ஒரு செமஸ்டருக்கு 3.5 months தான் வரும். 4 months கிட்டலாம் 4 months வச்சுக்கலாம். ரொம்ப புலன் நீங்க பாத்தீங்கன்னா படிக்க போது 8 சப்ஜெக்ட்ஸ் ஒரு செமஸ்டர். பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இது வந்து பேசிக்கா சப்ஜெக்ட். அடுத்தது லாஜிக்கல் ரீசனிங், ப்ரீ கல்குலஸ் ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஜாதி டிகிரி, மாரல் இருக்கும் சப்ஜெக்ட். அப்புறம் லாங்குவேஜ் அண்ட் லிட்ரேசி அப்ளிகேஷன், இது வந்துட்டு இங்கிலீஷ் படிக்கிற மாதிரி சப்ஜெக்ட். ஃபைனலி ரிசர்ச் ஸ்கில்ஸ். ஓகே, உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷன், நீங்க டிகிரி படிக்கும் போது நீங்க FYPன்னு ஒரு செய்வீங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். ஓகேவா, அது வந்துட்டு ஒரு ரிசர்ச் செய்வீங்க, அதை பத்தி நீங்க எக்ஸ்பிளேஷன் தான் இருக்கும். யாருக்கா வீடு அண்ணன் அக்கா இருக்கீங்க, அண்ணன் இருக்காங்க, இதை பத்தி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆல்ரெடி. ஓகேவா, இல்ல ஐ மீன் அந்த இன்ஃபர்மேஷன் தெரியாதவங்களுக்கு ஜஸ்ட் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், அதோட பேசிக் வந்துட்டு நீங்க இந்த ரிசர்ச் ஸ்கில்ஸ் சப்ஜெக்ட்ல படிப்பீங்க. அதாவது எப்படி அந்த ஒரு ரிசர்ச் கையாளுறது. இப்போ நீங்க வந்து நிறைய பேருக்கு அந்த ஒரு ஆசை கூட இருக்கும், நான் ஃபியூச்சர் இந்த ரிசர்ச் செய்யணும், இது பண்ணும் அது பண்ணும் அப்படின்னு. ஸோ எப்படி ஒரு ரிசர்ச் ஸ்பெசிஃபிக்கா செய்யறது, ஓகே, எப்படி ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரிசர்ச் செய்யறது, எப்படி எந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்க கையாளுவீங்க, எந்த மாதிரி மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, எப்படி லிட்ரேச்சர் ரிவ்யூ, அதோட கம்போனன்ட்ஸ்லாம் எப்படி படிப்பீங்கன்ற ஸ்பெசிஃபிக் இன்ஃபர்மேஷன் நீங்க படிப்பீங்க. ஓகேவா, ஸோ இது பி யூஸ்ஃபுல் வென் யூ கோ டு டிகிரில. ஏன்னா நீங்க அங்க வந்து நிறைய பேர் அங்க டிகிரில படிக்கிற விஷயத்த அங்கதான் பேசிக்கல் கத்துப்பாங்க. உங்களுக்கு இங்கேயே அந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சிடும். ஓகேவா, ஆனா இந்த 8 சப்ஜெக்ட் ஒரு செமஸ்டர் எப்படி நீங்க ஜெகல் பண்ண போறீங்க, எப்படி மேனேஜ் பண்ண போறீங்க. 4 மாசம் 8 சப்ஜெக்ட் படிக்கணும். சாப்டர்ஸ் வந்து SPM படிக்கிற மாதிரி தான் இருக்கும். இத்தனை சாப்டர்ஸ் எப்படி நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ அதுதான் வந்துட்டு உங்களோட சேலஞ்ச்ல. ஸோ நீங்க அசாசின்றது பார்க்கும்போது 1 yearல முடிக்கிறோம், ஃபாஸ்ட் ட்ராக் அப்படின்றத பாக்குறத விட எப்படி இந்த ஷார்ட் டைம்ல நம்ம இதெல்லாம் மேனேஜ் பண்ண போறோம்ன்றது நீங்க யோசிக்கணும். ஓகேவா, அண்ட் நிறைய ப்ரூவன் ரிசல்ட்ஸ் நல்லா ஸ்கோர் பண்ணவங்களும் இருக்காங்க. அட் த சேம் டைம் நல்லா ஸ்கோர் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ் அசாசி போயிட்டு ஷார்ட் டைம்ல ப்ரெஷர்ல படிக்கும் போது நல்லா ஸ்கோர் பண்ணாம ஹாஃப்வேல வெளியான ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஓகேவா, ஸோ ஹாஃப்வேல வெளியாகல பட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ உங்களோட எஃபர்ட் வந்து கண்டினியூஸா இருக்கணும், ஈவன் தோ யூ ஹவ் காட் இன்டு அசாசி இந்த ஃபியூச்சர்ல. ஓகே, ஸோ செமஸ்டர் 2 சப்ஜெக்ட்ஸ் ஆல்மோஸ்ட் சேம். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ் படிப்பீங்க. வெக்டர் கால்குலேஷன் சப்ஜெக்ட் படிப்பீங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கும். அது ஹெவியா இருக்கனால தான் நீங்க பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் செமஸ்டர்ல ஸ்டாட்டிஸ்டிக், லாஜிக்கல் ரீசனிங் 2 சப்ஜெக்ட் இருக்கும் ஃபார் மேத்தமெட்டிக்ஸ். ஆனா இந்த செமஸ்டர்ல வெக்டர் கால்குலஸ் ஒரே சப்ஜெக்ட் தான்.
ஆனால் கொஞ்சம் ஹெவியா இருக்கும்ல. அண்ட் ஆல்சோ பிம்பைலாம் இருக்கு மாயிரம் மாடல் மாதிரி ஒரு சப்ஜெக்ட். அண்ட் ஃபைனலி வந்துட்டு ரிசர்ச் ஸ்கில்ஸ் படிச்சிருப்போம், எப்படி ரிசர்ச் கோ த்ரூ பண்றது, எப்படி ரிசர்ச் செய்யறது அப்படின்னு. இந்த செமஸ்டர்ல நீங்க ரிசர்ச் உங்க சொந்தமா செய்வீங்க. உங்களுக்கு சூப்பர்வைசர் இருப்பாங்க, உங்க லெக்சர் அவங்க சூப்பர்வைசர் இருப்பாங்க, நீங்க சொந்தமா ரிசர்ச் செய்வீங்க. இட்ஸ் அப் டு யூ, நீங்க எந்த டாபிக் செய்றீங்க, என்ன செய்றீங்க அப்படின்னு இட்ஸ் வெரி ஓப்பனா விட்டுருவாங்க. பட் இதை ஃபுல்லா ஹேண்டில் பண்ணி செய்யறது வில் பி அண்டர் யூல. ஸோ உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த அசாசி டைம்ல கிடைச்சிடும். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா 2 ஸ்லைடும் நான் சிடிபிஏ அப்படின்ற ஒரு விஷயத்தை இங்க மென்ஷன் பண்ணிருப்பேன். ஓகேவா? எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க சிடிபிஏ மெயின்டைன் பண்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ டு அப்ளை டிகிரி கோர்ஸ் லேட்டர். நீங்க பாத்தீங்கன்னா அசாசி வித் யூகேஎம் இஸ் த ஒன்லி அசாசி ஓப்பன் டு ஓப்பன் அசாசி, அதாவது அசாசி புக்கா. என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் யூ தமிழ் அசாசி யூ கேன் அப்ளை டு எனி யூனிவர்சிட்டிஸ் த்ரூ யூபியூ. ஓகேவா? நீங்க யூகேஎம் கூட தான் படிக்கணும் அவசியம் இல்லை. மற்ற அசாசிலாம் வந்துட்டு யூனிவர்சிட்டியில அந்த அந்த ஸ்பெசிஃபிக் யூனிவர்சிட்டியில் தான் நீங்க டிகிரி கண்டினியூ பண்ணணும். பட் இந்த அசாசிக்கு அவங்க அந்த அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் போடல. அசாசி புக் யூ கேன் அப்ளை ஃபார் யூபியூ அகேன்ல 2 மாசம் டிகிரி. ஓகேவா? இத்தனை சிஸ்டமும் இருக்கும் டு அப்ளை இன்சைட் யூகேஎம். பட் நீங்க யூபியூ அப்ளை பண்ணி வேற யூனிவர்சிட்டிக்கும் போகலாம். இப்போ நான் வந்து அந்த மாதிரி பாத்தியில நான் யூகேஎம் படிச்சுட்டு அசாசி, நான் இப்போ யூஎம்ல படிச்சுட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்காக உங்க சிஜிபிஏ நீ மெயின்டைன் பண்ணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூ வில் பி ஃபைட்டிங் அமௌங் எஸ்டிபிஏ முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் முடிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆல்சோ டிப்ளமா ஸ்டார் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லா கூட சேர்ந்து தான் உங்களோட காம்படிஷன் இருக்கும் டு கெட் ஸ்பாட் இன் யோர் டிகிரி. லெட்ஸ் சே நீங்க யூகேஎம் அசாசி முடிச்சு யூஎம்ல டிகிரி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, நீங்க லெட்ஸ் சே 3.7 வச்சிருக்கீங்க. 3.7 இஸ் வெரி ஹை பாயிண்ட் இன் யூகேஎம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஓகேவா? ஆனா நீங்க கம்ப்ளீட் அது பிளாட்ஃபார்ம் ஸ்டூடெண்ட்ஸ், மெட்ரிகுலேஷன் படிச்சவங்களும் சரி, டிப்ளமோ முடிச்சவங்களும் சரி, மேபி அவங்களோட பாயிண்ட் ஹையா இருக்கலாம். அண்ட் யூபி அவங்க பார்க்கும்போது அவங்க எல்லாரையும் ஒரே கான்டாக்ட்ஸ் தான் பார்ப்பாங்க. இவன் அசசி முடிச்சவன் அப்பெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு கீப் யோர் பாயிண்ட் ஹை. ஸோ அகெயின் நான் சொல்றது என்ன, ஹெக்டிக்கா இருக்கும். எப்படி இந்த பாயிண்டர் ஜெகல் பண்ண போறீங்கிறது அப் டு யூ தான். அதுக்கான டிப்ஸ் மேபி அப்புறம் சீரியஸ் உங்களோட அலுமினை நிறைய பேர் வந்திருக்காங்க அசாசி முடிச்ச அலுமினை. ஸோ அவங்களாம் அப்புறம் ஷேரிங் செஷன் இருக்கும், அவங்கள்ட்ட நீங்க எடுத்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே. ஸோ அசாசி பீத்தா படிச்சா இந்த ஒரு சில ப்ரோக்ராம்லாம் இருக்கும். இந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட பர்சனல் ஃபோட்டோஸ், மற்றவங்களோட ஃபோட்டோஸ் கேட்டேன், எனக்கு கிடைக்கல. ஸோ என் ஃபோட்டோஸே போட்டிருக்கேன். ஸோ பித்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு இனோவேஷன் காம்படிஷன். அப்புறம் சுக்கான் அசாசி இருக்கும், டிபேட் இருக்கும். அப்போ நீங்க எம்பிபி அசாசி பீத்தாலையும் எம்பிபின்னு இருக்கும் உங்களுக்கு. அப்படின்னா பார்த்தீங்கன்னா இப்போ வக்கீலான் பிளாஜா. ஸோ நீ ஸ்கூல்ல பங்கவாஸ் அந்த மாதிரிலாம் இருப்பாங்களே, அந்த மாதிரி அசாசி போனதுக்கு அப்புறமும் உங்களுக்கு அந்த மாதிரி ஜவாத்தான்லாம் இருக்கும். என்ன இன்னும் கொஞ்சம் கூட வேலை செய்வீங்க, நீங்க நிறைய விஷயம் சொந்தமா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த ஒரு லீடர்ஷிப் ரோல்ஸ் தான் நீங்க எடுத்து அண்ட் ஆல்சோ இதெல்லாம் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம்ல சுக்கானும் இருக்கு, இனோவேஷன் உங்க அகடமிக் மேட்டர்ஸும் இருக்கு. இது எல்லாமே நீங்க ஜாயின் பண்ணலாம் கோகுரிக்குலம் மார்க்ஸ்க்காக. அகெயின் நான் சொன்ன மாதிரி ஏன் கோகுரிக்குலம் மார்க்ஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேட்டு நீங்க யூபி அப்ளை பண்ணி வேற யூனிவர்சிட்டிக்கு போக போறீங்கன்னா உங்களோட கோகுரிக்குலம் மார்க்ஸ் ஆல்சோ வில் பி அண்டர் யோர் மார்க்கா மாதிரி 10 மார்க்கா இருக்கும் அதுக்கு. ஓகேவா? ஸோ அகெயின் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பிகாஸ் நீங்க வேற யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா, அன்லெஸ் யூகேஎம் குள்ளேயே போறேன் அப்படின்னா அது வேற ஸ்டாரி. பட் அட் த சேம் டைம் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு மேனேஜ் யோர் மார்க்கா கரிக்குலம்ல. ஓகே, அடுத்த பேரும் ஓகே. ஸோ அவ்வளோதான் அசாசி பீத்தா யூகேஎம். ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம அசாசி பட்டானியன் யூபிஎம் பார்ப்போம். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா சினாரே கூசோஸ். ஓகே, நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 வந்துட்டு ஆல்மோஸ்ட் சேம் சப்ஜெக்ட் தான். ஓகேவா? பயாலஜி 1 2 செமஸ்டர் 1ல பயாலஜி 1, செமஸ்டர் 2ல பயாலஜி 2. அதே மாதிரி தான் கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்ஸ் அதே அப்படிதான் இருக்கும். அண்ட் எல்பின்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும், இங்கிலீஷ். இது வந்து செமஸ்டர் 1லயும் படிப்பாங்க, செமஸ்டர் 2லயும் படிப்பாங்க. அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி முதல்ல பாத்தீங்கன்னா யூகேஎம்ல ஸ்பெஷல் சப்ஜெக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க இப்போ நிரடிக்கன் ஒன்று படிப்பீங்க. ஓகேவா? நீங்க ஓகே, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் மெட்ரிகுலேஷன் அண்ட் அசாசி நான் மெயினா பாக்குற ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, அசாசியில ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அந்த யூனிவர்சிட்டி எதுல ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்களோ அந்த ஒரு சப்ஜெக்டை இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? ஸோ முதல்ல பார்த்தோம் அசாசி இந்த யூகேஎம் வந்துட்டு ரீசர்ச் ஸ்கில்ஸ் வந்து இன்ஃபியூஸ் பண்ணாங்க இந்த சப்ஜெக்ட்ஸ்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம்ல ஸ்கில்ஸ் படிச்சோம், செகண்ட் டைம்ல ரிசர்ச் கேரியர் பண்ணோம். அதே மாதிரி யூனிவர்சிட்டி பத்தானியா மலேசியா படிச்சீங்கன்னா நீங்க பத்தானியன் சத்து பத்தானியன் டூ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க 2 செமஸ்டரும் 2 சப்ஜெக்ட் எடுப்பீங்க. ஓகேவா? பத்தானியன் சத்து அதுல என்ன படிப்பாங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா கிரவுண்ட்ல வேலை இருக்கும், ஆன் ஃபீல்ட் வேலை இருக்கும். ஓகேவா? ஸோ வீக்லி ஒன் ஆஃப் த டே வந்துட்டு உங்க டைம் டேபிள் இருக்கும், யூ ஹேவ் டு கோ டு தி ஃபீல்ட். நீங்க இப்போ தனியாக போயிட்டு
நீங்க அங்க உள்ள மாடு, ஆடு, சூப்பர் தனியன், படி, இந்த விஷயங்கள்லாம். ஏன்னா யூபிஎம் உள்ளுக்கே வந்துட்டு அவங்க ஃபார்ம் ஃப்ரெஷ்னு ஒரு இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல போயிட்டு நீங்க டைரக்டா டீல் பண்ணுவீங்க வித் ஆல் இஸ் பர் தனியன் கண்டா. தேர் வில் பி செமஸ்டர் 1. ஓகே, செமஸ்டர் 2ல வந்துட்டு அவங்க இந்த 3 ப்ராஜெக்டா பிரிச்சிருவாங்க. என்ன படிப்பீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு ப்ராஜெக்ட் லீட் பண்ணுவீங்க. மறுடி அப்படின்னு என்னன்னு தெரியுமான்னு தெரியல. மறுடி மீன்ஸ் நான் ஒரு சிம்பிள் இங்க ஒரு லோகோ போட்டுருக்கேன். இதுதான் மறுடியோட லோகோ. ஓகேவா? மறுடி இஸ் மலேசியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் இன்ஸ்டிடியூட். ஓகேவா? நம்ம நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்துட்டு படிலாம் இருக்குல்ல, நெல்லா வயல் பண்றாங்க. அதெல்லாம் வந்து கோ த்ரூ மாடி பிஃபோர் இட் இஸ் given out to சேல்ஸ். ஓகேவா? ஒரு இடத்துல விற்கிறதுக்கு மாடி தான் ரிசர்ச் பண்ணி மாடி தான் வந்து அந்த 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 அரிசியை வந்துட்டு லீகலைஸ் பண்றது அந்த மாடியில ஸ்பெசிஃபிக்கா அவங்களோட ரூல் அப்படின்னு என்னன்னு தெரியல. இது வந்து ஜெனரலா மாடி பத்தி உள்ள ஒரு கான்செப்ட். ஓகே, ஸோ அவங்க ஏன் அவங்க இது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன் அப்படின்னா, செமஸ்டர் 2ல உங்களுக்கு மாடி கூட ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும். நீங்க வந்து டைரக்டா அவங்களோட ஃபேக்டரிக்கு போயிட்டு அங்க உள்ள சில ஒர்க் கத்துக்கிட்டீங்க. அங்க உள்ள சில என்ன சொல்றது, எப்படி அவங்க அவங்க ப்ராசஸ்ல இருக்குன்றத கத்துக்கிற மாதிரி ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். அதான் சொன்னல, செமஸ்டர் 2ல இப்போ தனியாக 2 வந்து 3ஆ பிரிச்சிருவாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல தான் இந்த விஷயம் இருக்கு. ஓகேவா? செகண்ட் ஃபேஸ்ல வந்துட்டு நீங்க இஸ் நவ் பேசிக்கலி இப்போ கரண்ட்லி வந்து அதை கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா இப்போ பூரா டமாட்டா இல்லை. ஸோ நார்மலி அவங்க வந்து செகண்ட் ஃபேஸ்ல பஜார் மாடன் ஒன்று ஆர்கனைஸ் பண்ற மாதிரி ஒரு ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும் அவங்களுக்கு. ஓகேவா? ஸோ அதை எவ்ரி இயர் செய்வாங்க. பட் எஸ் டைம் பாஸ் பை அது சேஞ்ச் ஆகலாம். பட் இப்போதைக்கு ஒரு பாஸ்ட் 3 இயர்ஸா இந்த ஒரு காஸ் தான் ஓடிட்டு இருக்கு. விச் இஸ் ஆர்கனைஸ் பஜார் மாடன். ஸோ ஸ்டார்டிங்ல இருந்து பிளான் பண்ணி அவங்க என்ன சொல்றது, ஸ்டார்டிங் இருந்து பிளான் பண்ணி ஒரு பஜாரை வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்களா. ஓகே, ஸோ அவங்களே வந்து இந்த சேல்ஸும் பண்ணலாம், சொந்தமா விற்கிறதுன்னு இருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற கிராஃப்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் செய்யற சாப்பாடு அது கூட இருக்கும். அட் சேம் டைம் வெளியே இருந்து பணியாக கூப்பிட்டு இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஒரு ஃபன் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்கும்ல. ஓகே, தென் அந்த தேர்ட் ஃபேஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்துட்டு ஒரு இப்போ தானே லிட்டரா ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். இப்போ தனியன் பத்தி ஒரு ப்ராஜெக்ட் செய்யணும். ஓகேவா? பேசிக்கலி அவ்வளவுதான். இப்போ தனியன் 1 இப்போ தனியன் 2ல. ஓகேவா? நீங்க இந்த எக்ஸ்ட்ரா ஒரு காஸ்ட் படிக்கிறனால உங்க பேர்டனா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறத தவிர, இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் உங்களுக்கு அப்படின்றத நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ஈஸி ஃபார் யூ டு கோ த்ரூ திஸ் 2 செமஸ்டர்ஸ்ல. ஓகே, ஓகே, சிலபஸ் அசாசி அசாசி பத்தானே முடிச்சதுக்கு அப்புறம் அப்ளிகேஷன் நம்ம சொன்ன மாதிரி தான். இது அசாசி தூத்தோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க யூபிஎம்குள்ள அசாசி மட்டும், யூபிஎம்குள்ள டிகிரி காலேஜஸ் மட்டும்தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? ஓகே, இப்போ யூபிஎம்ல வந்து என்னென்ன காலேஜஸ் இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கான டீடைல்ஸ் வந்து நீங்க யூபி வெப்சைட்ல பார்க்கலாம். இல்ல யூபிஎம்மோட ஆஃபிஷியல் வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா யூபிஎம் என்னென்ன டிகிரி காலேஜஸ் இருக்கு அப்படின்ற விஷயத்தை நீங்க பார்த்து தெரிஞ்சுங்களா. ஓகே, பட் மெயின்லி நான் சொல்றது என்னன்னா, தேர் வில் இன்டர்வியூ ஃபார் பெருபாத்தான் வெட்டரினர் அண்ட் டயட்டெட்டிக். இந்த 3 கோர்ஸ் இருக்கு இன் யூபிஎம். அது வந்துட்டு நீங்க அசாசி முடிச்சாலுமே நீங்க ஸ்டில் இன்டர்வியூ கோ த்ரூ பண்ணும். மெடிசன், வெட்டனரி அண்ட் ஆல்சோ டயட்டிஷியன் தான் இந்த 3 கோர்ஸ். ஓகேவா? இப்போ சில பேர் வந்துட்டு இந்த விஷயம் தான் நீங்க ஸ்பெசிஃபிக்கா எப்பவும் அசாசி போகாதவங்களுக்கு கேர்ஃபுல்லா இருக்கும். சில பேர் உங்களோட ட்ரீம் வந்து லெட்ஸி டு பிகம் டென்டிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னு வந்து ஒரு டென்டிஸ்ட் ஆகணும் அப்படின்னு ஒரு ட்ரீம் இருக்கும். ஓகேவா? ஆனா நீங்க அப்ளை பண்ணும்போது சயின்ஸ் பார்த்துட்டு சயின்ஸ் பார்த்தாலே அப்ளை பண்ணிட்டீங்க. பட் நான் சொன்ன மாதிரி இட்ஸ் அசாசி சயின்ஸ் தூத்தோ. அப்ப நீங்க யூபிஎம்குள்ள ஒரு காஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். யூபிஎம்ல டென்டிஸ்ட்ரி காஸ்ட் இல்லை. புரியுதா? அப்ப நீங்க வந்துட்டு டென்டிஸ்ட்ரி ஃபர்தரா கண்டினியூ பண்ண முடியாது. டென்டிஸ்ட்ரி மலேசியால 3 யூனிவர்சிட்டி தான் இருக்கு. அது என்ன யூனிவர்சிட்டி நீங்க ரிசர்ச் பண்ணி பார்க்கணுங்களா. ஸோ யூஎன், யூகே, யூஎஸ்ஏ இந்த 3 யூனிவர்சிட்டி தான் வந்துட்டு டென்டிஸ்ட்ரி ஆஃபர் பண்றாங்க. ஸோ அது தவிர்த்து நான் யூபிஎம் அசாசி முடிச்சுட்டு டென்டிஸ்ட்ரி படிக்கணும் அப்படின்னா முடியாது. ஏன்னா அந்த காஸ்ட் யூபிஎம்ல இல்லை. ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நீங்க வெள்ளம் வருமுன் அணைக்கட்டு அந்த மாதிரி நீங்க யூனிவர்சிட்டி அசாசி அப்ளை பண்ணாத முன்னைக்கு அங்க என்னென்ன டிகிரி கோர்ஸ் இருக்கு அப்படின்றத ரிசர்ச் பண்ணி நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? உங்களுக்கு வேண்டிய டிகிரி கோர்ஸ் அந்த யூனிவர்சிட்டி இருந்தால் மட்டுமே நீங்க போகலாம். அன்லஸ் யூ கோயிங் ஃபார் அசாசி பெயிண்ட் யூகேஎம். ஏன்னா அங்க வந்துட்டு இட்ஸ் ஓப்பன் அசாசி. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு. நீ பிஃபோர் யூ டிசைட் நீங்க எந்த இடத்துக்கு போக போறீங்க அப்படின்றது. ஓகேவா? ஸோ ஐம் ஜஸ்ட் கிவிங் இன்ஃபர்மேஷன் அபவுட் எல்லா அசாசி பத்தி இன்ஃபர்மேஷன் இருக்கிறேன். ஸோ அப்புறம் நீங்க ஃபர்தரா டிசைட் பண்ணலாம் இங்க இருந்து. ஓகேவா? என்னதான் நீங்க அசாசி முடிச்சிருந்தாலுமே உங்களுக்கு ஸ்பெஷல் பாத்வே இன்சைட் யூபிஎம் இருந்தாலுமே உங்களுக்கு கண்டிப்பா மஸ்ட் மீட் சாரா மினிமம். ஓகேவா?
எப்படி சார் மினிமம் செக் பண்றது அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி தான் நான் கடைசியாக ஷோ பண்றேன். யூபி வெப்சைட்ல நீங்க போயிட்டு செக் பண்ணலாம். சரியா? ஓகே, அடுத்து அசாசி பங்குருசான் யூயூஎம். ஓகே, யூயூஎம் பாத்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இட்ஸ் யூனிவர்சிட்டி பட் ஃபோக்கஸ். ஸ்டார்டிங்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணும் போதே சொல்லியிருந்தேன், 5 யூனிவர்சிட்டி வந்துட்டு ரிசர்ச் யூனிவர்சிட்டி, 5 யூனிவர்சிட்டி வந்துட்டு யூனிவர்சிட்டி பட் ஃபோக்கஸ் அப்படின்னு. ஓகேவா? ஸோ யூயூஎம்லேயே வந்துட்டு அசாசி இருக்கு, பட் இட் இஸ் அசாசி பங்குருசான். ஸோ ஒரு ஃபோக்கஸ் வாட்ஸ் த மீனிங் ஆஃப் ஒரு ஃபோக்கஸ்? ஏன் அசாசி பட் ஃபோக்கஸ் அப்படின்னு என்கிட்ட கேட்டீங்கன்னா, ஓகே, 5 யூனிவர்சிட்டி இருக்காங்களே, அந்த 5 யூனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு அவங்க ஒரு ஸ்பெஷலைஸான ஃபீல்டு இருக்கும். அதுதான் யூபிஎஸ்சி பட் ஃபோக்கஸ். இப்போ யூயூஎம் வந்து நான் இதுல ஸ்பெஷலைஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோர்சஸ். மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்னா பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், லா, அக்கௌண்டிங், இந்த மாதிரி கோர்ஸ்லாம் வந்து மேனேஜ்மெண்ட் கோர்ஸ் சொல்லுவாங்க. இந்த கோர்ஸ்ல தான் வந்து யூயூஎம் ஸ்பெஷலைஸ். ஸோ அவங்க அசாசியும் வந்து அதை தான் எம்பசைஸ் பண்றாங்க. பாத்தீங்கன்னா அசாசி இப்போ குருசான் யூயூஎம். ஓகேவா? ஸோ என்னென்ன காலேஜஸ் படிப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமஸ்டர் 1, செமஸ்டர் 2, செமஸ்டர் 3 அப்படின்னு இருக்கு. எப்படி இங்க 3 செமஸ்டர் இருக்கும்? அசாசி ஒரு செம் தானே அப்படின்னா ஆமா. அசாசி ஒரு 1 இயர் தானே அப்படின்னா ஆமா, 1 இயர் தான். பட் தே ஹேவ் 3 செமஸ்டர்ஸ். ஏன்னா அவங்களோட ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து ஷார்ட் செம் சொல்லுவாங்க. ஷார்ட் செம்னா ஒரு 2 months, கரெக்டா கேட்டீங்கன்னா 9 weeks, 8 வாரம் படிப்பாங்க. 9 ஒரு எக்ஸாம் இருக்கும். அது முடிச்சோன்னு தான் அவங்க செமஸ்டர் 2 ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ அவங்களோட செமஸ்டர் 1 வந்து இப்படி ஷார்ட் செம் பார்த்தீங்கன்னா 3 சப்ஜெக்ட் தான் இருக்கு. அது முடிச்சுட்டு செமஸ்டர் 2, செமஸ்டர் 3. ஓகேவா? அதுக்கப்புறம் ஒரு செமஸ்டர்ஸ் நார்மல் செமஸ்டர்ஸ்லாம் 4 months. பட் அகெயின் இங்கேயும் பார்த்தீங்கன்னா 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஸோ நான் அகெயின் சொல்ல விஷயம் அதுதான், அசாசி வந்துட்டு will be hectic compared to other platforms. ஓகேவா? எல்லாமே கஷ்டம் தான், எதுவுமே சொன்னாங்க இது கஷ்டம் அப்படின்னு இல்லை. இங்க வந்து ஷார்ட் டைம்ல நீங்க சப்ஜெக்ட்ஸ் கூட படிக்கல, கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். ஓகேவா? ஸோ யூ ஹேவ் டு கோ த்ரூ தட். நீங்க அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ற தயாரா இருந்தா மட்டுமே அசாசி அப்ளை பண்ணிப்போங்க அப்படின்னு சொல்லுவேன். தயார் இல்லாட்டியும் கத்துக்கலாம், தப்பு இல்லை. பட் பி ப்ரிப்பேர்ட்லாம். ஓகே, ஸோ நான் சொன்ன மாதிரி செமஸ்டர் 1 வந்து ஷார்ட் செம், செமஸ்டர் 2 இந்த சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க. என்ன சப்ஜெக்ட்னு பார்த்துக்கோங்க, நான் அப்புறம் ஸ்லைட் ஷேர் பண்றேன். செமஸ்டர் 3ல இந்த சப்ஜெக்ட்லாம் படிப்பீங்க. ஓகே, ஸோ யூஎம்ல பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜ் இருக்கு. ஆக்சுவலி யூஎம்ல மொத்தமா 56 டிகிரி காலேஜ் இருக்கு. பட் அவங்க ஆஃபர் பண்ற காலேஜ்ல மோஸ்ட் டிமாண்டட், அதாவது அசாசி முடிச்சு டிமாண்டடா போற ஸ்டூடெண்ட்ஸ், அசாசி முடிச்சு ஸ்டூடெண்ட் டிமாண்ட் பண்ற கோர்ஸ் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா அக்கௌண்டிங், லா, ஐடி, இந்த 3 கோர்ஸ் தான். ஓகேவா? அண்ட் யூஎம் அசாசி வந்து வெரி வெரி ஸ்மால் அசாசி. அவங்களோட நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 180 to 210 அதுக்குள்ள தான் இருக்கும். அவங்க எவ்ரி இயர் ஆஃபர் பண்ற நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? அதனால அங்க அசாசி போற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா, அசாசி முடிச்ச கையோட as long as they meet the minimum requirement, அவங்களுக்கு இந்த அந்த காஸ்ட் எல்லாம் டிக்கெட் காஸ்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் 4 டிகிரில. பட் அகெயின் த கேட்ச் இஸ், அவங்க யூஎம் உள்ள காஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். kerana ini merupakan அசாசி tertutup. ஓகேவா? அசாசி tertutupனா இங்க உள்ள காஸ்ட் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். யூஎம் உள்ள காஸ்ட் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் ஆஃப்டர் யோர் அசாசி கம்ப்ளீஷன்ல. ஓகே, ஸோ அதான் அவங்க சொன்ன மாதிரி இங்க மெயினா ஆளுங்க ஸ்டூடெண்ட்ஸ் வர்றது அக்கௌண்டிங், லா, ஐடி. இதுல ரிசர்ச் பண்ணிட்டு இந்த கோர்ஸ் படிக்கலாம்னு வரவங்க தான் இங்க வருவாங்க. நீங்க மற்ற கோர்ஸும் படிக்கலாம். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கால்ஸ் இருக்கு, நிறைய யூனிக்கான நீச்சான கால்ஸ் இருக்கு. லைக் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்பல ஒரு கோர்ஸ் இருக்கு. அது படிச்ச ஒரு சீனியர் அண்ணா இருக்காங்க, அது வீட்டில் இருக்காரான்னு தெரியல. பட் ஒரு நீச்சான ஸ்பெசிஃபிக்கான கோர்ஸ். ஓகே, அடுத்தது ஓகே, அப்புறம் யூஎம் பத்தி கேட்கணும் அப்படின்னா அதே மாதிரி கான்டாக்ட்ஸ் இருக்கு. அண்ட் நீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் வந்துட்டு I'll give contact specifically எந்தெந்த யூனிவர்சிட்டியோட கான்டாக்ட் அப்படின்னு. ஓகேவா? நெக்ஸ்ட் அசாசி ஸ்டெம் யூஎம்பி. ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா சொல்லியிருந்த மாதிரி தான் அசாசி ஸ்டெம் யூஎம்பி ஆல்சோ இட்ஸ் யூனிவர்சிட்டி பட் ஃபோக்கஸ். எதுல ஒரு ஃபோக்கஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபோக்கஸ் வந்துட்டு இன் மரீன் ரிலேட்டட் காசஸ். ஓகேவா? ஏன்னு பாத்தீங்கன்னா யூஎம்பி வந்துட்டு தெலுங்கானால இருக்கு, அந்த கடல் பக்கத்திலேயே உள்ள ஒரு யூனிவர்சிட்டி. அங்க வந்து எட்டி பார்த்தீங்கன்னா கடல் தெரியும், அந்த மாதிரி டிஸ்டன்ஸ்ல இருக்கும். ஓகேவா? ஸோ அவங்க வந்துட்டு சொந்தமா ஒரு பூலாவே வச்சிருக்காங்க. யூஎம்டிக்கு சொந்தமா ஒரு பூலா வச்சு ஐ திங்க் 2 பூலாவும் இருக்கு. அண்ட் தேர் ஓன் ஃபேரி, சொந்தமான கப்பல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ரிலேட்டட் காலேஜ் எல்லாம் படிக்கிறதுக்கு யூஎம்டி வில் பி த பெஸ்ட் சாய்ஸ். ஏன்னா சொந்தமா கப்பல், சொந்தமா ஃபேரிலாம் இருக்கும்போது நீங்க அதை பத்தி படிக்கிறீங்கன்னா டைரக்டா உங்க கப்பலே கூட்டுக்கிட்டு கோர்ஸ் நீங்க படிப்பீங்க. ஆன் ஃபீல்ட் நீங்க இறங்கி இதெல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? எத்தனை யூனிவர்சிட்டி இந்த வாய்ப்பு கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியல. யூஎம்டில இஸ் த பெஸ்ட் யூனிவர்சிட்டி ஃபார் மரீன் ரிலேட்டட் கோர்சஸ். அதனால தான் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் அவங்க. ஓகேவா? ஸோ அவங்க ஆஃபர் பண்ற அசாசி பார்த்தீங்கன்னா அசாசி ஸ்டெம். ஸ்டெம்னா என்னது? சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ். ஆல்ரெடி எஸ்பிஎம் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சிருக்கும் ஸ்டெம் பேக்கேஜ் அப்படின்னு நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பீங்க.
ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இங்க வந்துட்டு அதே மாதிரி தான் 2 லாங் சேம் ஒரு ஷார்ட் சேம் யூஎம்ல பார்த்த மாதிரி தான். ஆனா இங்க ஷார்ட் சேம் வந்து செம் 3ல வரும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் 2 செமஸ்டர் நார்மலா படிப்பீங்க, பயாலஜி, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ். அதை தாண்டி யாரெல்லாம் வந்து நான் வந்து பயாலஜி எடுக்கல, நான் பயாலஜி ரிலேட்டடா படிக்க போறது இல்லை, நான் ஐடி படிக்க போறேன், ஸோ நான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எடுத்துட்டு நீங்க சயின்ஸ் இன் லைஃப் அப்படின்னு ஒரு காசு எடுப்பீங்க, பயாலஜி ட்ராப் பண்ணிட்டீங்க அப்படின்னா. அப்படின்னா ஜெனரலா சயின்ஸ் படிப்பீங்க, மூணுமே கம்பைன் பண்ணி. ஓகேவா? அப்ப நீங்க ஸ்பெசிஃபிக்கா பயோ படிக்க தேவையில்ல. அந்த மாதிரி இருக்கும். என்ன கோகோன்னு ஒரு ப்ராஜெக்ட் எடுப்பீங்க. கோகோ கீழே அதுலயும் 3 பிரான்ச் இருக்கும். சுகர் 11, அஃபாசான், ரோபோட்டிக்ஸ் அப்படின்னு நீங்க சூஸ் பண்ணி எது வேணுமோ உங்க இன்ட்ரெஸ்ட் ஏற்ற மாதிரி படிக்கலாம். ஓகேவா? ஓகே, இன்னொரு விஷயம் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரி, நீங்க அசாசின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா ஏன் வந்து இத்தனை சப்ஜெக்ட் படிக்கும், ஏன் இவ்வளவு கூட நம்ம ப்ரெஷர் பண்றாங்க? எஸ்பிஎம் தான் 10 சப்ஜெக்ட் படிச்சோம், இங்க அசாசி போயிட்டு ரிலாக்ஸா பார்த்தா இங்கேயும் எவ்வளவு காஸ்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் டிஃபரன்ஸ். இப்ப அசாசிக்கும் மெட்ரிகுலேஷனுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் சொன்னேன், ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் படிப்போம் அப்படின்னு. பட் இந்த அசாசி, மெட்ரிகுலேஷன், ஈவன் எஸ்டிபிஎம், அதோட டிஃபரன்ஸ் என்ன வித் டிப்ளமா அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு கோர்ஸ் அவங்க தேர்ந்தெடுத்து அதுல ஸ்பெசிஃபிக்கா படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஓகேவா? ஸோ அதுல வந்து ஒருத்தர் ரொம்ப தெளிவா இருக்காங்க, நான் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆக போறேன் அப்படின்னா தே கேன் அப்ளை ஃபார் டிப்ளமா இன் குஜுருத்ரா மெக்கானிக், ஒரு பாலிடெக்னிக்லயோ இல்லை ரிலீஸ் ஆகாம படிச்சுட்டு அவங்க டிகிரி அங்க கண்டினியூ பண்ணுவாங்க. சரியா? ஸோ அட் சேம் டைம் அப்படி நான் தெளிவா இல்லைன்னா தான் நான் அசாசி வரணுமா, தெளிவா இருந்தா அசாசி வரக்கூடாது அப்படின்னு கேட்டா அப்படியும் இல்லை. அசாசி வந்தா நீங்க ரொம்ப ஜெனரலா படிப்பீங்க. ஜெனரலா எல்லா ரிலேட்டட் கோர்ஸும் படிப்பீங்க. பாத்தீங்கன்னா இங்க பயாலஜி இருக்கு, கெமிஸ்ட்ரி இருக்கு, பிசிக்ஸ் இருக்கு, மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. இதை முடிச்சு நீங்க என்ன டிகிரி வேணா செய்யலாம். மெஜாரிட்டி 90% அந்த டிகிரி நீங்க கவர் பண்ணலாம் இந்த மாதிரி அசாசி முடிச்சீங்கன்னா, சயின்ஸ் அசாசி முடிச்சீங்கன்னா. ஓகேவா? ஆனா ஏன் நம்ம இவ்வளவு படிக்காம கேட்டீங்கன்னா, இட்ஸ் ஜெனரல், உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் வைடா இருக்கும். உங்க டிகிரி போகும்போது ஆப்ஷன் வைடா இருக்கும். பட் நீங்க லெட்ஸ் சே ரொம்ப ஸ்பெசிஃபிக்கா முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுதான் படிக்க போறேன், நான் எதுக்கு ஜெனரலா படிக்கணும் அப்படின்னா தென் நீங்க டிப்ளமா போயிட்டு இதுவும் படிச்சுட்டு 3 வருஷம் டிப்ளமா முடிச்சுட்டு ஒரு 2 இயர்ஸ் டிப்ளமா யூனிவர்சிட்டி அவங்க முடிச்சுட்டு நீங்க அதுக்கப்புறம் டிகிரிக்கு போகலாம். ஓகேவா? ஸோ அதான் நம்ம ஏர்லியா சொன்ன மாதிரி தான் இந்த மாதிரி நிறைய பாத்வேஸ் இருக்கு ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். எஸ்பிஎம் முடிச்சதுக்கு அப்புறம் டிப்ளமா போகலாம், எஸ்டிபிஎம் போகலாம், எஸ்எஸ்சி போகலாம். அஸ்எஸ்சி ஜஸ்ட் ஒன் பாத்வே. நான் இன்னைக்கு அதை சொல்றதுனால அந்த பாத்வே தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு, அதனால நீங்க ஸ்பெசிஃபிக்கா எடுத்து படிச்சுக்கலாம். அப்புறம் சைட்ஸ் கொடுத்தேன், அது மீன் இருந்தேன். அப்பாசான் ஐயா முதல்ல சார்லாம் கூப்பிடாதீங்க, அண்ணன்னு கூப்பிட்டா போதும். ஓகே. அப்பாசான் வந்துட்டு நீ பாத்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிக் சப்ஜெக்ட்ல குரான்ல உள்ள ஒரு ஆயத். ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு சப்ஜெக்ட் ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. ஸோ நீங்க கோகோ வரும்போது நீங்க அதை எடுக்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க சூஸ் பண்ணலாம், அது மூளை சூஸ் பண்ணலாம். நீங்க ரொபாட்டிக்ஸ் எடுத்துட்டா அது படிக்கலாம். ஓகேவா? ஆனா என்னதான் செமஸ்டர் 3ல உலுல் அல்பாப்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ஓகேவா? இது வந்துட்டு பேசிக்கா உலுல் அல்பாப் வந்துட்டு குரான்ல உள்ள ஒரு சாப்டர், அதை பத்தி பேசிக்கா படிப்பீங்க. ஓகேவா? அது ஜஸ்ட் மாரல் நாலேஜ் இருக்கும். உலுல் அல்பாப் போட்டாங்க, இது போட்டா நம்ம முஸ்லீமை மாத்திடுவாங்க அப்படின்னு கேட்டா இல்ல, அப்படிலாம் ஒண்ணுமே இல்லை. என்னோட சொந்த அக்காவும் இந்த கோர்ஸ் தான் படிச்சாங்க, அசிஸ்டன்ட் யூஎம்பி, அவங்களும் படிச்சாங்க. அது மாரல் மாதிரி தான் இருக்கும், ஜெனரலா ஒரு மாரல் மாதிரி தான் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் அந்த பேர் அப்படி வச்சிருக்காங்க, அதுல உள்ள நாலேஜ் உங்களுக்கு லைட்டா கொடுப்பாங்க. நல்லதுதான், அது நாலேஜ் எடுத்துட்டா நம்மளுக்கு எங்கேயாச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் லைஃப்ல. பட் உங்களை முஸ்லீம் மாத்திடுவாங்களா, நீங்க வந்து மயக்கானா இருங்க, தெலுங்கானால வேற படிக்கிறோமே அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. தெலுங்கானால உள்ள மக்கள் ரொம்ப நல்ல மக்கள் அப்படின்னு என் அக்கா சொன்னாங்க, எனக்கும் தெரியும். ஓகே ஓகே, இது வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா நமக்கு இன்டர்னலா ஒரு டேட்டா கிடைச்சிருக்கு. இது வந்து ஒரு லெக்சரர் கொடுத்தாங்க. ஓகே, இது பாத்தீங்கன்னா 25-26 போன வருஷம் அசாசி மூர்த்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்காங்களே அவங்க வந்துட்டு எந்த கோர்ஸ்ல எந்த கோர்ஸ்ல கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு டேட்டா. ஓகேவா? ஸோ நீங்க பாத்தீங்கன்னா டேட்டா அனலிட்டிக்ஸ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு, அதுதான் வந்து பாலிங் பையன் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. 344 ஸ்டூடெண்ட்ஸ்ல 48 ஸ்டூடெண்ட்ஸ் அதான் அப்ளை பண்ணிருக்காங்க. அண்ட் ஆல்சோ நீங்க இப்போ பார்க்கலாம், நீங்க இருக்கு, பட் யூ கேன் ஸ்டில் ரீட்லாம். ஸோ ஈவன் கம்ப்யூட்டர் அண்ட் மொபைல் கம்ப்யூட்டிங் அப்படின்னு காசு இருக்கு, அந்த வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணி காசு படிச்சிருக்காங்க. யூஎம்பியில் வந்து என்னதான் மரீன் காசா இருந்தாலும் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் காஸ்ட்ல கூட ஆஃபர் பண்றாங்க, டேட்டா அனலிட்டிக்ஸ் ஆஃபர் பண்றாங்க, சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஆஃபர் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏன்னா அவங்க ஒரு ஷேராட்டும் வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஷேராட் இல்லை, அவங்க பார்த்தீங்கன்னா இந்த ஷேராட் கொடுத்துருக்கு. இதுதான் வந்து யூஎம்பி ஒரு ஷேராட். பார்த்தீங்கன்னா சி பஸ் லைவ், அதுக்கப்புறம் சி பஸ் இங்கிலீஷ், சி செஜாரா, அண்ட் ஆல்சோ கிரேட் பி மேத்தமெட்டிக், அண்ட் ஆல்சோ இந்த 3 சயின்ஸ் சப்ஜெக்ட்ஸ்ல C+.
ஓகேவா. ஸோ மோஸ்ட்லி கிரெடிட் தான் கேட்குறாங்க. மேத்ஸ்ல மட்டும்தான். அது கூட மேத்தமெட்டிக்ஸ் நம்பாங்க ரெண்டுல ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட்ல நீங்க பி வச்சிருக்கணும். ஓகேவா. ஷேராட் வந்து ரொம்ப இது வந்துட்டு மினிமம் ஷேராட் தான். இது எடுத்தா எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு தெரியும் நம்ம உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு நிறைய பேர் அப்ளை பண்றாங்க. ஸோ உங்களோட ஷேராட் மினிமம் ஷேராட் தாண்டி ஒரு நல்ல நிலைமையில ரிசல்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்க ஷேராட் வந்துட்டு கொஞ்சம் அக்செப்டபிளான ஷேராட் தான். ஸோ இது நல்ல காஸ்ட் அப்ளை பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். ஓகேவா. சரி வேகமாக போயிடுறேன். ஓகே நெக்ஸ்ட் யூபிஎன்எம். யூபிஎன்எம் அசாசி பொறுப்பாத்தான் பார்த்தீங்கன்னா இதுதான் மலேசியாலே ஒன் அண்ட் ஒன்லி அசாசி எனி ப்ரீயூ பாத்வே தட் டைரக்ட்லி ரிலேட்ஸ் டு மெடிசன். ஓகேவா. மெடிசன் படிக்க நிறைய பேர் இருப்பாங்க. பட் நிறைய பாத்வே இருக்கு மெடிசன் படிக்கிறதுக்கு. எஸ்டிபிஐ முடிச்சுட்டு கூட போகலாம், மெட்ரிகுலேஷன் முடிச்சுட்டு போகலாம், எனி அசாசி பிங்கார் யூகே முடிச்சுட்டு கூட போகலாம், யூபிஎம் அசாசி முடிச்சுட்டு போகலாம். பட் டைரக்டா பொறுப்பாத்தான் அசாசி அப்படின்னு ஆஃபர் பண்ற ஒரே கோர்ஸ் தான் அசாசி பொறுப்பாத்தான் யூபிஎன்எம் மட்டும்தான். ஓகேவா. அவங்க சப்ஜெக்ட்ஸும் ரொம்ப டைரக்டா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும். செமஸ்டர் 1 செமஸ்டர் 2 ரெண்டு செமஸ்டர்லயும் பயோ, கெமிஸ்ட்ரி, பிசிக்ஸ், இங்கிலீஷ் நல்லா படிப்பாங்க. ஓகேவா. இது படிக்கும் போதே மூவ் செஞ்சிருவீங்க. மூவ் அப்ப என்னன்னு பாத்தீங்கன்னா அது மலேசியன் யூனிவர்சிட்டி இங்கிலீஷ் டெஸ்ட். ஓகேவா. நீங்க டிகிரி போகாதவனுக்கு ப்ரீயூல இருக்கும் போதே எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கண்டிப்பா அந்த மூவ்ன்ற இங்கிலீஷ் டெஸ்ட் கண்டிப்பா எடுக்கணும். அந்த ஒரு அதுக்குன்னு ஒரு ரிக்வயர்மெண்ட் இருக்கும். என்ன பேண்ட் இருக்கும், பேண்ட் 1, பேண்ட் 2, பேண்ட் 3, பேண்ட் 6 வரைக்கும் இருக்கும். அதுல ஒவ்வொரு டிகிரி கோர்ஸும் அவங்க ரிக்வயர்மெண்ட் வச்சிருப்பாங்க, இந்த பேண்ட் நீங்க இருக்கணும் அப்படின்றது. ஸோ உங்க எஸ்பிஎம் அப்புறம் அசாசியோட பாயிண்டர் தாண்டி இந்த மூவேட்டும் ஒரு ரிக்வயர்மெண்டா இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த கால்ஸ் மட்டும்தான் அசாசி பொறுப்பாத்தான் யூபிஎன்எம் ஸ்டூடெண்ட்ஸ் படிப்பாங்க. அண்ட் அவங்க பொறுப்பாத்தான் மசூவ் பண்றதுக்கு மினிமம் 3.67 இருக்கணும். எவ்ரி இயர் அவங்களோட டேட்டா பாத்தீங்கன்னா 88% to 92% இதை பாஸ் பண்ணிடுவாங்க. 3.67 மேல இருந்து அவங்க மெடிக் போயிடுவாங்க. அப்ப மிச்சம் உள்ள 12% இந்த 8% என்ன ஆகுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு வேற காலேஜ் போகலாம் யூபிஎன்எம். திங்ஸ் தே டோன்ட் மீட் த மினிமம் ரிக்வயர்மெண்ட். அவங்க யூபிஎன்எம்ல மெடிக்ஸ் சமூகம் பண்ண முடியாது. அவங்க அப்பீல் பண்ணலாம். பட் ஸ்டில் மோஸ்ட்லி அவங்க வேற காஸ்க்கு சமூகம் சொல்லுவாங்க. இன்ஜினியரிங் எனிதிங் எது வந்து தட் மீட்ஸ் த ரிக்வயர்மெண்ட்லாம் சமூகம் சொல்லுவாங்க. ஓகேவா. ஸோ தட்ஸ் த ஜெனரல் இன்ஃபர்மேஷன் அபவுட் அசாசி பொறுப்பாத்தான் யூபிஎன்எம். ஓகே. நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்கன்னா அசாசி கெஜுருத்ரான் யூபிஎன்எம். ஓகே. இந்த கோர்ஸ்ல வந்துட்டு செமஸ்டர் 1 மேத்ஸ் 1, பிசிக்ஸ் 1, கெமிஸ்ட்ரி 1, இங்கிலீஷ், ஐடி வந்துட்டு உங்களோட ப்ரோக்ராமிங் நாலேஜ் உள்ள சப்ஜெக்ட்ல. நெக்ஸ்ட் செமஸ்டர் 2ல வந்துட்டு மேத்ஸ் 2, மேத் 3, பிசிக்ஸ் 2, கெமிஸ்ட்ரி 2, இங்கிலீஷ் இந்த சப்ஜெக்ட்ல படிப்போம். இவங்க சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா டைரக்டா இருக்கு, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகெயின் அசாசி கெஜுருத்ரான். இது முடிச்சா கெஜுருத்ரான் மட்டும் தான் படிக்க முடியுமான்னு அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, கிடையாது. இது முடிச்சா நீங்க வந்துட்டு உங்களுக்கு ஃபீடர் காலேஜ் இருக்கு, புதுசா ஃபீடர் அப்படிங்கிறது. இதெல்லாம் வந்துட்டு நீங்க இந்த காலேஜ்ல நீங்க போகலாம். அதாவது நீங்க இந்த அசாசி முடிச்சுட்டு மினிமம் ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த காலேஜ்க்கு போகலாம். கெஜுருத்ரான் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், சிவில் இன்ஜினியரிங், ஐடி நிறைய காலேஜ் இருக்குல்ல, நான் ஸ்பெசிஃபிக்கா மென்ஷன் பண்ணீங்க. டெக்னாலஜி, மெடிசின், சயின்ஸ், லாஜிஸ்டிக் அப்படின்னு இந்த காலேஜ்க்கு எல்லாருமே நீங்க டைரக்டா போகலாம் இஃப் நீங்க மினிமம் ரிக்வயர்மெண்ட் பாஸ் பண்ணாங்க. சரியா. ஆனா இது மட்டும் தான் போக முடியுமா, வேற கோர்ஸ் போக முடியாது அப்படின்னு கேட்டா போகலாம். ஆனா நீங்க ஸ்பெசிஃபிக்கா அதை ரிக்வெஸ்ட் பண்ணி அப்படி அந்த ப்ராசஸ் கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம். ஓகே. ஸோ நீங்க யூபிஎன்எம் அப்ளை பண்ண போறீங்கன்னா பெட்டர் உங்க டிகிரி என்ன படிக்க போறேன்னு இப்பயே டிசைட் பண்ணிருங்க. ஓகேவா. நான் மெடிசன் தான் படிக்க போறேன், இல்ல நான் இன்ஜினியரிங் படிக்க போறேன், இல்ல நான் வேற ஏதாச்சும் படிக்க போறேன் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்கன்னா இட்ஸ் ஈஸி ஃபார் யூ டிசைட் எந்த அசாசி போனா டைரக்டா போகலாம் அப்படின்னு. அசாசிக்கு ஜுருத்ரா முடிச்சுட்டு மெடிக் போக முடியுமான்னு கேட்டா அது முடியாது. ஓகேவா. ஸோ நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி காஸ்ட் மாத்துறதும் உங்க டிகிரிக்கு ஸ்பெசிஃபிக்கான சில காலேஜஸ் இருக்கு. ஸோ இட்ஸ் பெட்டர் ஃபார் யூ ரீசர்ச் எந்தெந்த காஸ்ட் நீங்க படிக்க போறீங்க டிகிரிக்கு அப்படின்னு ஒரு ராஃபா ஐடியா எடுத்துக்கிட்டு அந்த ஃபீடு எந்த அசாசியில ஆஃபர் பண்றாங்களோ அதை மட்டும் நீங்க போய் படிச்சா உங்களுக்கு சுலபமா இருக்கும். சரியா. இது ரெண்டும் தாண்டி மதிய ஷோ பண்ணிருந்தேன். யூபிஎன்எம்ல இன்னொரு அசாசி இருக்கு, அசாசி பஞ்சங்கான் ஸ்ட்ராட்டஜி. ஓகேவா. இதுல என்ன படிப்பாங்கன்னு பார்ப்போம். ஓகே. இந்த கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா செமஸ்டர் 1 கோர் சப்ஜெக்ட்ஸ் கண்டிப்பா எடுக்க வேண்டிய சப்ஜெக்ட் என்ன பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், பேசிக் மேத்ஸ், இங்கிலீஷ். ஓகேவா. செமஸ்டர் 2 கோர்ஸ் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா பிசினஸ் மேத்ஸ், ஐடி, இங்கிலீஷ். ஓகே. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நடுவில் பேக்கேஜ் 1 பேக்கேஜ் 2 2 போட்டிருக்கேன். ஓகே. ஸோ இந்த அசாசியில வந்துட்டு 10 கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பிரிச்சிருவாங்க. ஓகேவா. நான் ஜெனரலா சொல்றேன், தெரிஞ்சுக்கோங்க. 10 கிளாஸ் பிரிச்சிருவாங்க. மொதல் 5 கிளாஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் செம்ல பேக்கேஜ் 1 எடுப்பாங்க, செகண்ட் செம்ல பேக்கேஜ் 2 எடுப்பாங்க.
ஓகேவா? மிச்சம் இல்ல கிளாஸ் 6 to கிளாஸ் 10 வந்துட்டு ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல பேக்கேஜ் 2 எடுப்பாங்க, செகண்ட் செமஸ்டர்ல பேக்கேஜ் 1 எடுப்பாங்க. ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தால அவங்க ஜஸ்ட் ஸ்வாப் பண்ணிக்கிறாங்க. ஓ அப்போ ஃபர்ஸ்ட் 5 கிளாஸ் தான் நல்ல கிளாஸ் தானே, அப்படின்னா 6ல இருந்து 10 கிளாஸ் நல்ல கிளாஸ் இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஸ்கூல் மாதிரி இல்லை. இந்த கிளாஸ் வந்து சும்மா 2 தான் பிரிப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அது கிளாஸ் 1 கிளாஸ் 2 PS1 PS2 எனக்கு 100% ஸ்ட்ராட்டஜினால PS1 PS2 PS10 வரைக்கும் இருக்கும். அவங்க வந்துட்டு ஜெனரலா பிரிக்கிற விஷயம் தான். இது வந்துட்டு ரொம்ப ரேண்டமா பிரிக்கிற விஷயம் தான். இதுல வந்துட்டு மார்க்ஸ் பார்த்துல பிரிக்கிறது அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஓகேவா? ஸோ செம் 1 கோர்ஸ் ஆப்ஷன் நீங்க செம் 1ல செம் 1 கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுப்பீங்க. அப்புறம் நீங்க எந்த கிளாஸ் இருக்கீங்க பொறுத்து ஐதர் பேக்கேஜ் 1 ஆர் பேக்கேஜ் 2 சூஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி செமஸ்டர் 2 வந்தோடனே செமஸ்டர் 2 கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸ் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னொரு பேக்கேஜ் நீங்க எடுக்காத இன்னொரு பேக்கேஜ் எடுத்துட்டு தென் யூ கம்ப்ளீட் அசசி ப்ரொபோசல் ஸ்ட்ராட்டஜி யூபிஎன் 2 செமஸ்டர்ஸ் தான். ஓகேவா? இது முடிச்சுட்டு எந்தெந்த கோர்ஸ் போகலாம் அப்படின்னு இங்கேயும் ஃபீடர் கோர்சஸ் இருக்கு. அசசி ப்ரொபோசல் ஸ்ட்ராட்டஜிலையும் ஃபீடர் கோர்சஸ் இருக்கு. 9 கோர்ஸ் மட்டும் தான் ஆஃபர் பண்றாங்க. ஓகேவா? ஆனா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் இங்கேயும் நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி மாத்தலாம். பட் அசசி கஜ்ரூத்ரானுக்கும் அசசி பருபாத்தானுக்கும் கொடுத்த அந்த ஃப்ரீடம் அளவுக்கு இந்த கோர்ஸ்க்கு ஃப்ரீடம் கிடையாது. இதை முடிச்சீங்கன்னா நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணி மாத்துறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப குறவா தான் இருக்கும். இந்த மோஸ்ட்லி இந்த 9 கோர்ஸ் தான் நீ போவீங்க. ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா சர்ஜன முடப்பத்தான கஸ்டமர் இஸ்லாம் ஸ்பெசிஃபிக்கா பாருங்களா, pengurusan antara bakalan logistik dan kemudian pengajian strategi இருக்கு, இல்ல hubungan antarabangsa இருக்கு, and also science social bahasa dan komunikasi silang budaya. ஓகேவா? கடைசி கோர்ஸ். ஓகே, ஸோ இந்த 9 கோர்சஸ்ல உள்ள ஏதாச்சும் ஒரு கோர்ஸ் தான் நீங்க அப்ளை பண்ணி போக முடியும் ஆஃப்டர் யூர் கம்ப்ளீட்டட் அசசி pengurusan strategy இன் UPNM. ஓகே, புரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸ். அசசி சயின்ஸ் UMK. ஓகே, UMKல பாத்தீங்கன்னா 3 அசாசிகள் சொல்லியிருந்தேன். அந்த 3 அசாசியில 3வது அசாசி உஃபாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகே, அசாசி டெக்னாலஜி மக்கள் உஃபாஸ். ஓகே, இந்த கோர்ஸ் போனோம்னா உங்களுக்கு அல்குரான்ல உள்ள ஒரு 3 ஆயத் தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? முஸ்லீமா இருக்கணுமானே அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, முஸ்லீமா இருக்க தேவையில்ல. உங்களுக்கு அல்குரான்ல இந்த 3 ஆயத் தெரிஞ்சிருக்கணும். அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களுக்கு தெரிஞ்ச நீங்க அந்த கோர்ஸ் படிக்கலாம். ஓகேவா? பட் நான் இப்ப அதை பத்தி டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல. நான் மற்ற 2 அசாசி பத்தி சொல்றேன். ஓகே, அசாசி சயின்ஸ் UMK அகெயின் நம்ம சொன்ன மாதிரி தான். ஓகே, சாரி சொல்ல மாதிரி UPNMO இஸ் அசாசி துத்தோ. நம்ம சொன்ன மாதிரி எந்தெந்த கோர்ஸ் அப்ளை பண்ண முடியும்னு ஷோ பண்ணியாச்சு. அந்த கோர்ஸ் மட்டும் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஒன்ஸ் யூ கம்ப்ளீட்டட் அசாசி. ஓகேவா? UPNM பார்த்தாச்சு நம்ம. ஓகே, நெக்ஸ்ட் UMK. ஓகே, UMKயோட பாத்தீங்கன்னா UMKவும் வந்து இட்ஸ் யூனிவர்சிட்டி பெர் ஃபோக்கஸ். இவங்க எதுல பெர் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா என்டர்பிரினர்ஷிப் காலேஜ்ல அவங்க பெர் ஃபோக்கஸ் தான் இருக்காங்க. அதனால அவங்களோட செமஸ்டர் 1லயும் செமஸ்டர் 2லயும் வந்துட்டு செமஸ்டர் 1ல வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் இருக்கும் which is called உசாவானன் என்டர்பிரினர்ஷிப் அப்படின்னு ஒரு கோர்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ சயின்ஸ் UMKல இதுதான் படிப்பீங்க நீங்க. ஓகேவா? பயோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் முடிச்சுட்டு நீங்க அசோசியல் எந்த கோர்ஸ் வேணா போகலாம். ஐ மீன் இல்ல UMKல எந்த கோர்ஸ் வேணா போகலாம். UMK எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா யூனிவர்சிட்டி மலேசியா கிளாந்தான்ல இருக்கு. ஸோ UMK உள்ள என்ன கோர்ஸ் வேணா போகலாம். அண்ட் மெயின்லி அவங்க ஆஃபர் பண்றது இந்த ஃபேக்கல்டிஸ்ல ஃபேக்கல்டி சயின்ஸ் பூமி, ஃபேக்கல்டி இண்டஸ்ட்ரி அசாஸ் தனி, ஃபேக்கல்டி பயோ கம்ப்யூட்டர் டெக்னாலஜி, ஃபேக்கல்டி செனிபின, ஃபேக்கல்டி பொறுப்பாத்த வெட்டரினர். ஓகேவா? நாட்டிலேயே 2 யூனிவர்சிட்டியில மட்டும்தான் வெட்டனரியன் படிக்க முடியும். ஓகேவா? அது பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பேன் UPMல படிக்கலாம் அப்படின்னு. இது இன்னொரு யூனிவர்சிட்டி. ஸோ யாருக்கெல்லாம் வந்துட்டு பொறுப்பாத்தான் ஹைவான் படிக்கணும், வெட்டனரியன் ஆகணும் அப்படின்னு ஆசை இருக்கோ நீங்க வந்துட்டு இந்த அசாசியும் அப்ளை பண்ணலாம். இஸ் பாத்வே ஃபார் யூ. இது முடிச்சுட்டு நீங்க டைரக்டா UMKலே வெட்டனரியன் படிக்கலாம். ஓகேவா? அது மட்டும் தான் படிக்க முடியுமா கிட்ட இல்ல, இந்த மற்ற கோர்ஸும் படிக்கலாம். இந்த ஃபேக்கல்டிஸ்ல உள்ள எந்த கோர்ஸும் நீங்க படிக்கலாம். நிறைய கோர்ஸ் இருக்கு, அதனால நான் லிஸ்ட் பண்ணேன் 1 by 1. ஸோ நீங்க இந்த ஃபேக்கல்டில என்ன கோர்ஸ் இருக்குது UMKயோட யூனிவர்சிட்டி மெட்ரிகுலேஷனோட ஆஃபிஷியல் வெப்சைட்ல தட்டி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேக்கல்ட்டிக்குள்ள என்னென்ன கோர்ஸ் இருக்கு, அந்த கோர்ஸ் என்ன படிப்பாங்க வரைக்கும் டீடைலா போட்டிருப்பாங்க. ஓகேவா? நீங்க அங்க வந்து ப்ரொசீட் பண்ணி உங்க ரிசர்ச்சை பார்க்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் UMKலேயே வந்துட்டு இன்னொரு அசாசி இருக்கு, அசாசி சயின்ஸ் சோஷியல் யூனிவர்சிட்டி. ஓகேவா? இது முடிச்சா நீங்க ஐ மீன் ஓகே அவங்களோட சப்ஜெக்ட்ஸும் வந்துட்டு இட்ஸ் சேம் திங். ஸோ நீங்க அதை முடிச்சுட்டு என்ன படிக்கலாம் அப்படின்னா ஃபேக்கல்டி உசாவான பண்ணியாக இந்த ஃபேக்கல்ட்டில தான் வந்துட்டு அக்கௌண்டிங் கோர்ஸ் கூட ஆஃபர் பண்றாங்க. ஓகேவா? ஃபேக்கல்டி ஹாஸ்பிட்டாலிட்டி இருக்கு, டெக்னாலஜி கிரியேட்டிவ் இருக்கு, பங்காஜன் பாஸ் இருக்கு,
சென்னி கிரியேட்டிவ்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. சென்னி கிரியேட்டிவ் கிராஃப்ட் அப்படின்னு ஒரு டிகிரி கோர்ஸ் இருக்கு. அதை கூட ஆஃபர் பண்றாங்க டெக்னாலஜி கிரியேட்டிவ்ல. அண்ட் ஆல்சோ உசாவானான் டன் பனியாகான் இந்த ஃபேக்கல்ட்டியில வந்துட்டு வந்து அக்கௌண்டிங் ஆஃபர் பண்றாங்க. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஹாட் கோர்சஸ். அசாசி மோட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் தான் படிக்க போவாங்க. ஓகேவா? ஸோ நம்ம எப்போதும் சொல்ற ஒரு விஷயம், யூஎம்கேல வந்துட்டு அக்கௌண்டிங் படிச்சா என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, அவங்க வந்து 2U2I அப்படின்னு ஒரு 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 ப்ரோக்ராம் இருக்கு. ஓகேவா? ஸோ விச் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா 2 வருஷம் வந்து படிப்பீங்க, மிச்சம் 2 இயர்ஸ் வந்து நீங்க இன்டர்ன்ஷிப் செய்வீங்க. 2U2I. ஓகேவா? ஸோ 2 இயர்ஸ் படிச்சுட்டு 2 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் செய்வாங்க அப்படின்னா அவங்க 6 மாசத்துக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் வேற இடத்துல செய்வாங்க. அண்ட் 2 இயர்ஸ் இன்டர்ன்ஷிப் செய்யும்போது லேர்ன் டிஃப்ரெண்ட் என்ன சொல்றது, அக்கௌண்டிங் கீழே நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. ஆடிட் செய்யலாம், அக்கௌண்ட் செய்யலாம், பேரோல், செக் ஹோல்டிங், நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்க டெஸ்ட் பண்ணி எல்லா கீழேயும் நீங்க வேலை செய்யும். அதனால இந்த ப்ரோக்ராம் 2U2I. ஓகேவா? ஸோ நீங்க இந்த 4 வருஷம் இந்த படிச்சு முடிச்சு வெளியாகும் போது உங்களுக்கு வேலை வாய்ப்பு இன்னும் அதிகமா கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. கிராஜுவேட் எம்ப்ளாயபிலிட்டி ஹையா இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு ஃபீல்ட்ல வேலை செய்யாம டிஃப்ரெண்ட் ஃபீல்ட்ல வேலை செஞ்சிருப்பீங்க அக்கௌண்டிங் கீழே. அண்ட் 2 வருஷம் வேலை செஞ்சிருப்பீங்க. ஓகேவா? ஸோ ஈவன் ரிசர்ச் யூனிவர்சிட்டி மலையா யூனிவர்சிட்டி பங்சா மலேசியா படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ் கூட 3 வருஷம் படிச்சுட்டு 6 மாசம் தான் வந்துட்டு இன்டர்ன்ஷிப் செய்வாங்க. பட் இங்க யூஎம்கேல 2 வருஷம் படிச்சுட்டு 2 வருஷம் இன்டர்ன்ஷிப் செய்வாங்க. ஸோ வேலை எடுக்கிறவங்க எந்த இடத்துல வேலை கேட்பாங்க பார்த்தா, யாருக்கு அதிகமான வேலை எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, யாருக்கு அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அதான் பார்த்து ஒர்க் நாலேஜ் நிறையா இருக்கு பார்த்தா வேலைக்கு எடுப்பாங்க. ஓகேவா? இந்த மாதிரி சில டீட்டெயில்டான விஷயங்கள் கூட நீங்க பார்த்து உங்களோட டிசிஷனை ஷார்ப்பா இருக்கும். சரியா? ஓகே. அடுத்தது உசில் உள்ள அசசி. இது பாத்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் ஏர்லியாவே, முன்னாடி ஸ்லைட்ல காமிச்சிருப்பேன். இங்க வந்துட்டு கமிடி அப்படின்னு சொல்லிட்டு அசாசி இருக்கும், 4 அசாசி இருக்கும். ஓகேவா? இதுவும் 1 இயர் தான். ஆனா இது எல்லாமே எடுக்கிறதுக்கு நீங்க பூமிபுத்திரா மட்டும் தான் போகணும் அப்படின்னு எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. நான் பூமிபுத்திரா போகலாம். ஆனா நீங்க வந்துட்டு இது படிக்கிறதுக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா பஸ் அராப் அந்த மாதிரி சில சப்ஜெக்ட் எடுத்துருக்கணும். ஷோ பண்றேன். ஓகே, these are subjects you have to take ல. ஓகேவா? அப்ப நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாத்தான் பண்டிகை சயின்ஸ் படிக்கிறதுக்கு நீங்க பஸ் ஆராப்ல மினிமம் சீட்ஸ் இருக்கணும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மோஸ்ட்லி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் யாருக்குமே இருக்காது. அப்படி நீங்க பஸ் ஆராப் இல்ல வந்து இந்த ஒரு சப்ஜெக்ட் உசூல் ஆல்டிங் ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் எடுத்திருக்கீங்க, நீங்க ரிக்வயர்மெண்ட் மீட் பண்றீங்க அப்படின்னா யூ கேன் ட்ரை அண்ட் அப்ளை ஆல்சோ. சரியா? ஓகே. அடுத்தது முக்கியமானது இங்க வந்துட்டு அசாசி டெக்னாலஜி ஜுருத்ரான். பாத்தீங்கன்னா கடைசியா சொல்லியிருப்பேன், பாலிடெக்னிக்ல அசாசி டிவேட் ஆஃபர் பண்றாங்க அப்படின்னு. ஓகேவா? இதுதான் அசாசி டிவேட். ஓகேவா? இந்த அசாசி டிவேட் மசோ பண்றதுக்கு உங்களுக்கு ஷரட் பெருமோன மினிமம் 5 கிரெடிட் இருந்தா போதும். ஓகேவா? 5 கிரெடிட் இருந்தா போதும், நீங்க அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிட்டு உங்களோட டெம்போ புங்காஜ மற்ற அகாசியில சொன்ன மாதிரி தான் இங்கேயும் டெம்போ புங்காஜ அதே 1 இயர் தான். ஓகேவா? ஒரே வருஷம்னா 2 செமஸ்டர் தான் படிப்பீங்க. எங்கெங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா these are the polytechnics. எங்க லிஸ்ட் ஆக முடியாது. பாலிடெக்னிக் உங்கோமா, பாலிடெக்னிக் சுப்லா, அஜியா, ஷா, இந்த மாதிரி 10 பாலிடெக்னிக் இருக்கு. இந்த 10 பாலிடெக்னிக்ல ஏதாச்சும் ஒரு பாலிடெக்னிக் படிப்பீங்க, நீங்க படிக்கலாம். உங்களோட யூனிட் வந்து 200 டிகிரி மட்டும்தான். நீங்க யூனிட் மசூக்கா உள்ள போகும்போது 200 டிகிரி மட்டும்தான் கட்டுவீங்க. இதை படிச்சுட்டு M2 யூனிவர்சிட்டிஸ்ல சொல்லும் போது நான் யூனிவர்சிட்டி ரிசர்ச் யூனிவர்சிட்டி ஃபோக்கஸ் சொல்லும்போது இன்னொரு யூனிவர்சிட்டி டெக்னிக்கல்னு சொல்லியிருப்பேன். அதுதான் M2 யூனிவர்சிட்டிஸ். M2ன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா மலேசியன் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி நெட்வொர்க். யூனிவர்சிட்டி டெக்னிக்கல்ல இந்த 4 யூனிவர்சிட்டி இருக்கு. யூனிவர்சிட்டி மலேசியா பெர்லிஸ், யூனிவர்சிட்டி டெக்னாலஜி மலேசியா மலாக்கு, யூதெம், யூனிவர்சிட்டி துன் ஹோஸ்டிங் ஆன் மலேசியா, UTSN, அண்ட் ஆல்சோ யூனிவர்சிட்டி மலேசியா பஹாங். ஓகேவா? UMPSA. இந்த 4 யூனிவர்சிட்டியில நீங்க வந்து போயிட்டு உங்க டிகிரியை சமம் பண்ணலாம். 5 கிரெடிட் இருந்தா போதும், அசசிட்டிவே படிக்கலாம். யுரன் பங்காஜன் 200 வழி மட்டும்தான். சொன்ன மாதிரி இந்த 10 பாலிடெக்னிக்ல எங்க வேணாலும் படிக்கலாம். முடிச்சுட்டு M2 யூனிவர்சிட்டிஸ்ல உங்களோட டிகிரியை கண்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஆனா இங்க கஜுருத்ரான் நீங்க ட்ராக் பங்காஜன் பாத்தீங்கன்னா டெக்னாலஜி கஜுருத்ரான், எலக்ட்ரிக் டெக்னாலஜி கஜுருத்ரான் அவாம். நீங்க பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங்ல 2 வகையா இருக்கும். IRTS சொல்லுவாங்க, டெக்னீஷியன் சைட்ல இருப்பாங்க. இவங்க வந்து எல்லாமே TSக்கு தான் போவாங்க. ஓகேவா? ஸோ இவங்களோட டிகிரியை இன்ஜினியரிங்ல இப்படி கூட முடிக்கலாம். டிவே படிச்சுட்டு தென் யூ கேன் கண்டினியூ டு டிகிரி இன் M2 யூனிவர்சிட்டிஸ்ல. ஸோ இதுவும் ஒரு பாத்வே. ஸோ இதை பத்தி கொஞ்சம் ஓகே. இது ஸ்லைட்ல சின்ன மிஸ்டேக். சில பேர் ப்ரோக்ராம் அசாசி பில்தா கிடையாது, சில பேர் ப்ரோக்ராம் இன் ஆல் த அசாசி. ஓகேவா?
ஸோ அசாசின்னு பார்க்கும்போது என்ன கலுபியான் மற்ற இடத்த விட நான் சொல்லிட்டு வரும்போதே நிறைய வந்து சொல்லிட்டு வந்திருப்பேன். இந்த அசாசி என்ன டிஃப்ரென்ஸ் மெட்ரிகுலேஷன் டிப்ளமா அப்படின்றது. பட் இங்க வந்து நான் சிம்பிளிஃபை பண்ணி போட்டிருக்கேன். ஓகேவா? ட்ராக் லாஜு குணடு நச்சர்மன். ஓகே, அப்ப என்ன மீனிங் அப்படின்னா 1 இயர் தான். டிப்ளமா படிக்கும்போது நீங்க 3 இயர்ஸ் படிப்பீங்க, 2 இயர்ஸ் படிப்பீங்க. STPM 2 இயர்ஸ் படிக்கிற இடத்துல இங்க வந்து 1 இயர் கோர்ஸ் முடிக்கிறீங்க. ஓகேவா? அப்ப நீங்க 1 இயர் முடிச்சு சீக்கிரம் படிச்சு முடிக்க போறோம் அப்படின்னு யோசிக்க கூடாது. ஓகேவா? ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு கோர்ஸ்ல 3 வருஷம் டிப்ளமா முடிச்சுட்டு 4வது வருஷம் டிகிரி செய்ய வருவான். ஓகேவா? அதே பர்சன் கூட தான் நீங்களும் உங்க டிகிரி ஃபர்ஸ்ட் இயர் போவீங்க. ஆனா ஒரே ஒரு வருஷம் ஜெனரலா அசாசி படிச்சுட்டு பயாலஜி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு உங்களுக்கு அந்த கோர்ஸ் பத்தி அவ்வளவு நாலேஜ் கூட இருக்காது. டிகிரியில தான் படிக்கலாம், படிச்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு போவீங்க. மற்றவங்க டிப்ளமால அந்த கோர்ஸ் பத்தி ஃபுல் நாலேஜ் எடுத்துட்டு, ஓகே நான் எக்ஸாம்பிள் சொல்றேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுப்போம். டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்னா நீங்க வந்துட்டு அசாசி ஒரு வருஷம் படிச்சுட்டு பயோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ்ல மட்டும் தான் இன்ஜினியரிங் பத்தி லைட்டா நாலேஜ் இருக்கும். அதை படிச்சுட்டு நீங்க டிகிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் போவீங்க. அதே இன்னொருத்த வந்து டிப்ளமா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 3 வருஷம் படிச்சுட்டு ஃபுல் நாலேஜோட ஃபர்ஸ்ட் இயர் டிகிரிக்கு வருவான். ஓகேவா? நீங்க எல்லாமே ஒரே கிளாஸ் தான் இருப்பீங்க. அப்ப அந்த ஸ்டூடெண்ட்க்கு வந்து அவன் ஹை நாலேஜ் ஆல்ரெடி இருக்கிறதுனால ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. நீங்க சீக்கிரம் படிச்சதுனால உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்லோவா தான் இருக்கும். நீங்க வந்து கொஞ்சம் அதிகமான எஃபர்ட் போட்டு படிக்கணும். அதனால குணடுங்க சிறுமாட்டி ஏன் சொல்றேன்னா, ஒரு வருஷம் டிகிரி ஒரு வருஷம் அசாசி வந்து என்னதான் நீங்க ஹெக்டிக்கா படிச்சாலுமே அசாசி முடிச்சு செமஸ்டர் பிரேக் இருக்கு, இல்லைன்னா அசாசி முடிச்சு 2 months ஃப்ரீயா இருக்க டைம்ல என்ன டிகிரி படிக்க போறீங்களோ அதை பத்தி நாலேஜ் எடுத்துக்கோங்க. இப்போ லெட்ஸ் காம்பிடன்ஸ் படிக்க போறோம் அப்படின்னா C++, ஜாவா இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட பேசிக்ஸ் வச்சு கத்துக்கோங்க. யூடியூப் பார்த்து கத்துக்கலாம். நிச்சயமா அட்லீஸ்ட் உங்களுக்கு பேசிக் தெரியும். அட்லீஸ்ட் அந்த டவுன்லோட் பண்ணி உங்க லேப்டாப்ல வச்சு நீங்க கொஞ்சமாச்சும் உங்களுக்கு அதை பத்தி ரன் பண்ண தெரியணும். ஓகேவா? இல்லைன்னா நீங்க டிகிரி போகும்போது ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல ப்ரோக்ராமிங்கோட ஃபண்டமெண்டல் சொல்லிட்டு ஒரு கோர்ஸ் வச்சிருப்பாங்க. அதுலயே கஷ்டப்படுவீங்க. சரியா? கஷ்டப்பட்டா நான் பாஸ் பண்ண முடியாது, நான் எடுக்க முடியாது கேட்டா முடியும். அங்க எஃபர்ட் நிறைய போடலாம். பட் ஏன் நம்ம அங்க போய் கஷ்டப்படணும்? நம்ம வெள்ளையே எஃபர்ட் போட்டு வெள்ளையே படிச்சுட்டு போலாங்க. வெள்ளையே அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். 1 year அசாசி படிச்சா அவன் கொடுக்கறது மட்டும் தான் படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? இந்த அடுத்து நீங்க SPM முடிச்சுட்டு SPM நிறைய டியூஷன் எடுத்து படிச்சிருப்பீங்க. என்ன சொல்றது, நிறைய பேர் கைட் பண்ணிருப்பாங்க. நீங்க அடுத்தது அசாசி போறீங்களோ சரி, எந்த டிப்ளமோ போறீங்களோ உங்களுக்கு அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது. யாரும் அவங்க டேக் பண்ண போறது இல்லை. யூ ஹேவ் டு ஸ்டடி எவ்ரிதிங் பை யுவர்செல்ஃப். லெக்சரர் வந்து ஸ்மால் கைடன்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகேவா? அப்ப நீங்க சொந்தமா படிக்கிற இடத்துல உங்களுக்கு இருக்க வேண்டிய மெயின் விஷயம்னா நீங்க எப்பவுமே நிறைய எஃபர்ட் போட்டு சொந்தமா நிறைய நாலேஜ் எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஒரு இடத்துல நிறைய நாலேஜ் போட்டு நிறைய எஃபர்ட் போட்டு ஏர்லியா படிச்சுட்டு நீங்க போனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். சரியா? அடுத்தது கொஞ்சம் படு சப்ஜெக்ட் தம்பாகன். ஓகேவா? நீங்க பாத்தீங்கன்னா அசாசி படிச்சா ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்கவுங்க எது ஸ்பெஷலைஸ்டா இருக்காங்களோ அந்த நாலேஜை உங்கள்ட்ட இன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அசாசி இப்ப யூகேஎம் படிச்சா கொஞ்சம் லிடிக்கல், UPM படிச்சா இப்ப தனியன், UMTல ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்துச்சு, UMKல என்டர்பிரினர்ஷிப் நாலேஜ் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு யூனிவர்சிட்டியும் அவங்க எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் வச்சிருப்பாங்க. இந்த எக்ஸ்ட்ரா சப்ஜெக்ட் ஒரு எக்ஸ்ட்ரா நாலேஜ் தான் உங்களுக்கு இருக்கும் ஃபார் யூ டு ஃபர்தர் ப்ரொசீட் லைஃப்லயும் சரி, இல்லை உங்க டிகிரிலும் சரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எனக்குலாம் வந்துட்டு நான் அசஸ் தான் படிச்சப்போ ஒரு ரிசர்ச் சப்ஜெக்ட் இப்போ இருக்க யூஸ்ஃபுல்லா இருக்கு when I'm continuing my degree. ஓகேவா? ஸோ இந்த எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்து ஒரு கலுபியான பாக்குறேன் இது அசாசி கம்பேர்ட் டு அது அசாசி கம்பேர்ட் டு அதர் பார்ட்டிஸ். ஓகேவா? ஓகே, ஒன் மோர் திங், பொலுவாங்க கப்பல் பியாசிஸ்வா. ஓகே, நீங்க வந்துட்டு இப்போ SPM முடிச்சுட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் டாப் ஸ்டூடெண்ட் தான் இருக்கிறவங்க நிறைய ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணிருக்கேன். சரியா? ஸோ அந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு அப்புறம் நீங்க டிகிரி போயிட்டோங்க, டிகிரிக்கும் நீங்க தனியா ஸ்பெசிஃபிக்கா ஸ்காலர்ஷிப்ஸ் அப்ளை பண்ணலாம். சரியா? ஓகே, அந்த ஸ்காலர்ஷிப் அப்ளை பண்ணும்போது மெஜாரிட்டி ஆஃப் ஸ்காலர் இருக்கிறவங்க என்ன பார்ப்பாங்க அப்படின்னா ஒரு ஸ்கோர் பார்ப்பாங்க, அப்புறம் நீங்க எங்க படிச்சிருக்கீங்கன்னு பார்ப்பாங்க. ஓகேவா? ஸோ நான் என்கிட்ட உள்ள ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படி மெஜாரிட்டி அசாசி படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும். இல்லைன்னா மெட்ரிகுலேஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் ஈஸியா கிடைச்சிடும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கும். மேக் ஷூர் யூஸ் இட் வைஸ்லி. இல்லை ஸ்காலர்ஷிப் கிடைச்சாலும் சரி, இதெல்லாம் வந்துட்டு அந்த இன்டர்வியூலும் சரி, உங்களோட இந்த நாலேஜை வைஸா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த அட்வான்டேஜை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. கடைசியா ஸ்கோப் yang lulus untuk memilih khusus ijazah sarjana muda. ஓகே, இது பாத்துக்கிட்டீங்கன்னா இதையும் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிப்ளமா முடிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்க ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஃபீல்ட்ல போயிட்டாங்க அண்ட் அவங்க SPM முடிச்சு கிளியரா அதுல இருக்கனால அந்த ஃபீல்ட்ல போயிட்டாங்க. ஓகேவா? பட் நீங்க அசசி படிக்கும் போது நீங்க ஸ்கோப் வந்து ரொம்ப வைடா இருக்கும். நீங்க பயோ பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்றத ஒரு வைடான ஸ்கோப்ல தான் படிச்சுட்டு இருப்பீங்க. ஸோ நீங்க அப்ப கூட ஸ்டில்
நீங்க ரிசர்ச் பண்ணி இந்த காஸ்ட் தான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி நீங்க மாறி போகலாம். சரியா? அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு இருக்கு. இப்போ ஈவன் டிகிரி சூஸ் பண்ணும்போது கூட லெட்ஸ் யூகே மாஸ்டர்ஸ் முடிச்சு யூபி அப்ளை பண்றீங்க. யூபி அப்ளை பண்ணும்போது நீங்க ஒரு ஜெனரலான ஒரு காஸ்ட் அப்ளை பண்ணலாம். இப்போ நீங்க நிறைய வைடான ஸ்கோப் இருக்கும் உங்களுக்கு. நீங்க இன்ஜினியரிங் அப்ளை பண்ணலாம், அதே இடத்துல லா அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு என்ன வேணுமே அப்ளை பண்ணலாம். எது பிடிச்சிருக்கோ அதை அப்ளை பண்ணலாம் நீங்க. சூப்பர், யூஸ் இட் வைஸ்லி தான். சும்மா எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி போட்டு எதுவுமே கிடைக்காம ஆகுறதுக்கு ஸ்பெசிஃபிக்கா பார்த்து எது பிடிச்சிருக்க பார்த்து அப்ளை பண்ணினா உங்களுக்கு பெட்டரான ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா? ஓகே, அதே நம்பர் எடுத்துக்கோங்க எல்லாரும். இதான் என் நம்பர். என் பேர் ஜீவகுகன். நான் சொல்லிட்டேன், நான் வந்து இப்போ யூஎம்ஏ படிச்சுட்டு இருக்கேன், 3rd year. இந்த செஷனுக்கு அப்புறம் அடுத்தது என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்களுக்காக சில சீனியர்ஸ் வந்திருக்காங்க, உங்களோட அலுமினைஸ். ஒவ்வொரு அசாசில இருந்தும் நான் அலுமினை கூப்பிட்டுருந்தேன். எல்லாருனாலும் இன்னைக்கு வர முடியல. பட் ஸ்பெசிஃபிக் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க. ஸோ அவங்கலாம் வந்துட்டு அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்கா படிச்சு இந்த அசாசி படிச்சவங்க, நான் இந்த நாலேஜ் இருக்கு, அப்புறம் நான் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்பர் எடுத்துக்கோங்க. அவங்க செஷன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் யூபியூ திறந்து காமிக்கிறேன். சொல்லியிருந்தேன் எப்படி ஷேர்ல செக் பண்றதுன்னு, அதெல்லாம் நான் சொல்றேன். ஓகேவா? ஓகே, யார் இருக்கா? கேஸ்வர், முதல்ல நீங்க ஸ்டார்ட் பண்றீங்களா? ஐயா இருக்கீங்களா? ஹலோ சார். ஹலோ. முடிஞ்ச கேமரா திறந்துட்டு மேபி எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண போனா சொல்லிடுங்க. என்னென்ன ஷேர் பண்ணோம்? வணக்கம் கேஸ்வர், இருக்கீங்களா? இருக்கேண்ணே. ஓகே, சொல்லுங்க. என்னத்தை பத்தி பேசணும்? என்னத்தை பத்தி பேசணும்னா, நீங்க என்ன படிப்பீங்க, இதுக்கு முன்னாடி எந்த ஆசிரியர் படிச்சிருக்கீங்க, என்ன ஆசிரியர் படிச்சிட்டு இருக்கீங்க, ஸோ மேபி யோர் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படிலாம், கேம்பஸ் எப்படி இருக்கும், என்னென்ன கோகரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் இருக்கும், அதை சொல்லுங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, வணக்கம். என் பேர் கேஸ்வர் மனோகரன். நான் வந்துட்டு இப்போ கரண்ட்லி வந்துட்டு அசாசி இன் யூபிஎம் கஜுருத்ரா அண்ட் டெக்னாலஜி படிச்சுட்டு இருக்கேன். ஸோ என் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி என்ன சொல்லணும்னா வந்துட்டு அசசி வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். நான் வந்துட்டு ஓகேவா இருக்கும் அப்படிதான் வந்தேன். ஆனால் வந்துட்டு மிமாங் கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருக்கும். பிகாஸ் எங்கள் யூனியில் வந்துட்டு என்ன இருக்குன்னா வந்துட்டு வி ஹேவ் திஸ் 60% கேரி மார்க்ஸ், 40% ஃபைனல் மார்க்ஸோட இருக்கும். ஸோ அந்த 60% கேரி மார்க்ஸ் என்னன்னா வந்துட்டு குவீஸ், அசைன்மெண்ட்ஸ், லேப் ரிப்போர்ட்ஸ், ஃபிசிக்ஸ்க்கும் கெமிஸ்ட்ரிக்கும் லேப் ரிப்போர்ட்ஸ் இருக்கும். அசைன்மெண்ட் வந்து வீடியோ அசைன்மெண்ட் இருக்கும், அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ வாரம் வந்துட்டு ஏதாச்சும் பண்ணிட்டே இருக்கணும். லைக் டியூ டேட்ஸ் இருக்கும் அசைன்மெண்ட்க்கு, இல்லை குவீஸ் வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்கும். யூனிவர்சிட்டி பற்றி சொல்லணும்னா வந்துட்டு மிமாங் லைக் ஜஸ்ட் கொஞ்சம் கம்பேக்டான யூனிவர்சிட்டி ஆகிடுச்சு. கிளாஸ்லாம் வந்துட்டு ஒரு 5 to 10 minutes வாக். காய்ஸ்க்கு வந்து ஒரு 10 minutes வாக் இருக்கும். கேர்ள்ஸ்க்குலாம் வந்து கொஞ்சம் கிட்ட தான் ஆக்சுவலி. அவங்களோட டாமோ டு கிளாஸ். அண்ட் தென் வேற என்ன பற்றி சொல்லணும் வந்துட்டு கோகோ ஆக்டிவிட்டிஸ் பற்றி சொல்லலாம் வந்துட்டு நார்மலாக சாம் இருக்கும், அதாவது சுக்கா நசஸ் இங்கிலீஷு. இந்த வருஷம் சாம் வந்துட்டு யூபிஎம்ல தான் நடந்துச்சு. ஸோ அது இருக்கும், பித்ராம் இருக்கும், டிபேட் இருக்கும், அப்புறம் பந்தூன் இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ பெட்டர் ஜாயின் அண்ட் லைக் எக்ஸ்பீரியன்ஸ் தெரிவிக்கோங்க. அண்ட் தென் சரி, அவ்வளோதான். ஓகே, நன்றி கேஸ்வர். அடுத்தது க்ரீஷா இருக்கீங்களா? க்ரீஷா. ஓகே, நீங்க எங்க படிச்சீங்க அதை சொல்லிட்டு அப்புறம் ஷேர் பண்ணிக்கிறேன். Alright. Welcome everyone. I'm an alumni of Asasi Pinta, batch 2024-2025. And currently, now in the UM I'm pursuing actuarial science year 1. So a little bit about Asasi Pinta. Before entering, we had Saringan. And for my batch, the Saringan was an IQ test, not an interview. And in the batch, I'm not sure what it will be like. And when we initially entered Asasi Pinta, a lot of people had the misconception that Asasi Pinta is for medic students. Because if you go to Asasi Pinta, and when you ask around what you want to pursue for degree, a lot of people will say medic. But Asasi Pinta is actually open to everyone. And your degree options are very wide because Asasi Pinta is not only science focused,
but it covers other areas as well. So like daily routine pathina, like for SEM 1, we start our classes at 9 a.m., finish at 6 p.m. And for SEM 2, we start our classes at 9 a.m. and finish at 4 p.m. So apart from all of our studies, assignments, etc., we had projects and programs where you have the opportunity to join as the organizing committee to get COCO marks. So as you know, when you apply for UPU for degree, 10% will be for your COCO, 90% will be for your academic. So at Asasi Pintal, it was easy to get COCO marks because நிறைய opportunities இருக்கும். So the only thing you have to do is grab those opportunities and join as organizing committees or take up leadership roles. And another thing about Asasi is you have to do well in your SEM 1 because when you want to apply for a degree through UPU, they will look at your SEM 1 results if you're applying for courses that require interview. Like for example, now after SPM, Asasi Pinta is an interview course. So adhe mari when you go for degree, there are interview courses, for example, medicine, law. So they look at your SEM 1 results and then call you for interview. Next, Asasi Pinta, I would say, was very hectic. You have one thing is that when you already entered university, you have to be independent. But our lecturers were really helpful. They were open to talk about anything, and most importantly, they guided us really well. So apart from being independent, we were really guided and guided well by our lecturers. Other than that, when it came to subjects, so I'll roughly run through what subjects we took. Like just now, Jiva and I mentioned already. So I'll just run through again. In semester 1, we had 8 subjects, which was biology, physics, chemistry, which you will be already familiar with these subjects. And then we had logical reasoning. Logical reasoning is maths. And then statistics, research, English, and Jati Diri. And in semester 2, we had biology 2, physics 2, chemistry 2, vector calculus. Vector calculus again is maths, research, and critical analysis. So for subjects like biology, physics, chemistry, and statistics, we will have quizzes regularly. So you'll be really packed. The quizzes will be at least every week or 2 weeks once. So after 2 to 3 chapters are covered, they will have quizzes. And these quizzes will train you to be consistent in your studies because somehow you have to study for your quizzes and it will indirectly help you for your midterm and your finals. So what I did during Asasi was whenever I received back my test papers, I would file them because the questions can be somewhat similar to your midterm papers and your final papers. And one more thing, this test is very important because it contributes to your continuous assessment marks, which is like 40% will be your continuous assessment and then 60% will be your finals. So the percentage for each subject can change. So another word of advice is for continuous assessment, like your quiz, test and all, make sure to give your 100%. Like for me and my friends, we made sure to give our 100% because online quizzes are like bonus. So we didn't need to struggle much for our finals or midterm. And apart from academics, we also had a lot of co-curricular activities. I was part of the committee for a few events. So it is definitely very hard when you look at the hectic schedule and also juggling between your extracurricular activities. It is hard because you will have meetings in the evenings, sometimes up to late night or even midnight. So I'll use my time whenever I'm free in between lectures or even lunch periods to study. Another thing is how they calculate your CGPA. So CGPA, we look at your core subjects, which is 3 subjects. For example, in SEM 1, they take your 2 best sciences. If you're now, like your science subjects will be physics, biology, and chemistry. They will take your best 2 and your statistics for SEM 1. For SEM 2, they will take your, again, 2 best sciences, either like biology, chemistry, or physics, plus calculus. So your CGPA will be based on this, but in your exam transcript, all the subject results will be shown. So overall, I would say ASPI is not only academic focus, but I learned a lot of things outside of my books during ASPI. For example, in semester 2, there's a subject called critical analysis. For critical analysis, we learn about like current issues in the world. We learn how to present ourselves well. We had a lot of group projects, and mainly for this subject, we had a final project where we volunteered. We volunteered at an orphanage. Some of us went to an old folks home. Some of us visited cancer patients. So from all these visits, we had to do a report. And for me personally, it was an eye-opening experience. And in SEM 1, we had Jati Diri. Jati Diri was basically teaching us leadership skills, how to do group projects, how to organize events. And Jati Diri prepares you for your interview courses. For example, if
you're applying for UPU interview course. They taught us how to do video resume, how to sit for interviews, and so on. Other programs in ASPI are like ASPI Games. So basically, sports day. It was for around 3 days. And if you're an athlete you qualify, you can also wakil your college to participate in Sukan Antara College di UKM. And then we have Pitram, like Jiva Anna mentioned just now as well. Pitram is a national innovation competition. Like during our batch, it was at Terengganu. So again, it was a very good exposure. And environment-wise, we were at College Pandita Zaba. So that college was well equipped with library, one of the most happening cafes in UKM. And as a ASPI student, you're allowed to explore the whole UKM campus. So you are open to use the UKM library. You can use the 24-hour room and so on. So facilities-wise, there's nothing to worry about. And that's all for now. Okay. So Krisa வந்துட்டு அசாசி பிந்தா யூகேஎம் பத்தி சொல்லியிருந்தாங்க. Okay, next one more person இருக்காங்க. சிவானி இருக்கீங்க. ஓகே 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 அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ஸ்ரீஸ்வனி சர்கன். நான் யூபிஎம்ல வந்து செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட். ஸோ அசாசி யூபிஎம் எஸ்பன்ஸ் இப்போ அஸ்புத்ரா. ஸோ யூஸ்வலா அது இப்போ தனியான்னு பேர் பார்த்துன்னு எல்லாமே என்ன இப்போ தனியான்னு படிக்கணுமா அப்படின்னு நினைப்பீங்க. பட் இட்ஸ் ஆக்சுவலி ஒரு என்ஜாய் பண்ற சப்ஜெக்ட் தான். 2 செமஸ்டருமே வேற வேற. ஃபர்ஸ்ட் செமஸ்டர் வந்து ஃபுல்லா வந்து லைக் மேட் தனியா லைக் பிளான்ஸ் அனிமல்ஸ் அந்த மாதிரி. அதுவும் பெரிய வேலையெல்லாம் இல்லை, நம்ம ஜஸ்ட் போயிட்டு விசிட் பண்ணுவோம், சின்ன சின்ன வேலைகள் தான் இருக்கும். அட் த எண்ட் அது ரிப்போர்ட் செய்யணும். ஆனா அந்த ரிப்போர்ட் கூட நம்மளுக்கு அந்த ஒரு புக்கா தந்துடுவாங்க. அதுல ஜஸ்ட் அவங்க கேட்கிற கேள்வி நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ் லைக் ஒரு ரிஃப்ளெக்டிவ் மட்டும் நம்ம பண்ணணும். அண்ட் தென் அந்த இடத்துல நம்ம எடுத்த பிக்சர்ஸ். ஸோ இப்போ தனியான்னு பார்த்தோன்னா அது ஒரு ஹெவி சப்ஜெக்ட் அப்படிலாம் இல்லை, பட் இட்ஸ் ஜஸ்ட் நார்மல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் செகண்ட் செமஸ்டர் போகும்போது அதே இப்போ தனியாக வந்து நம்ம பிஸ்னஸ்ல படிப்போம். அந்த கூலியாவா எப்படி வந்து நம்ம ஒரு பிஸ்னஸ் செய்யணும். ஸோ செகண்ட் செமஸ்டர்ல அசாசிக்குனே ஒரு பஜார் நடக்கும். ஸோ ஒவ்வொரு கூலியாவும் வந்து ஒரு ப்ராடக்டோ இல்லாட்டி ஒரு சாப்பாடோ செல் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஹோல் ப்ராசஸ் வந்து நம்ம எப்படி ஒரு டீமா வந்து செயல்படுறது அண்ட் தென் பிஸ்னஸ்னா நம்ம என்னென்ன செய்யணும் அப்படின்றது வந்து அது ஓவரால் எல்லா கூலியாவுமே சம்மந்தப்பட்டிருப்பாங்க. இன்னொன்னு கிளாஸ்லயே பண்றது எப்படின்னா குரூப்பா பிரிச்சு நீங்க ஒரு ப்ராடக்ட் உருவாக்குறீங்கன்னா அதை எப்படி செய்வீங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ப்ராஜெக்ட் புக் இருக்கும், பட் அது டீமா தான் நம்ம செய்வோம். ஸோ இந்த இப்போ தனியார் சப்ஜெக்ட் வந்து அது ஆக்சுவலா நம்மளுக்கு லீடர்ஷிப் ஒரு டீம் ஒர்க் இதெல்லாம் கற்றுக் கொடுக்குற ஒரு இடமா இருக்கும். ஏன்னா அதை தாண்டி பார்த்தோன்னா நம்மளுக்கு இருக்க பேசிக் சப்ஜெக்ட் தான் பயோ கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் மேத்ஸ் இங்கிலீஷ் அண்ட் எக்ஸ்ட்ரா இப்போ தனியார். ஸோ இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு அந்த சப்ஜெக்ட்ஸ் தான். பட் எக்ஸ்ட்ராவா அக்ரிகல்ச்சர் வரும்போது அது வந்து நம்மளுக்கு ஒரு புது நாலேஜா இருக்கும். அண்ட் தென் எக்ஸாம் சிஸ்டம் பார்த்தோன்னா ஒவ்வொரு செமஸ்டருக்குமே டெஸ்ட் 1 டெஸ்ட் 2 இருக்கு. அண்ட் தென் உங்களோட ஃபைனல்ஸ். ஸோ அது டெஸ்ட் 1 டெஸ்ட்ல வந்த சப்ஜெக்ட் வந்து ஃபைனல்ஸ்ல ரிப்பீட் ஆகுதா இல்லையான்றது வந்து அது லெக்சரை பொறுத்துது. யூஸ்வலி முன்னுக்கு நீங்க படிச்ச சப்ஜெக்ட் சாப்டர்ஸ்லாம் ரிப்பீட் ஆகாது. ஃபைனலுக்கு வந்து நீங்க எதெல்லாம் கவர் பண்ணலையோ அது மட்டும்தான் ஃபைனலுக்கு வரும். அண்ட் தென் லெக்சர்ஸ் பார்க்கும்போது வெரி ஃப்ரெண்ட்லி. நம்மளுக்கு ஒரு செமஸ்டருக்குமே வந்து அந்த செமஸ்டருக்கு அந்த கூலியாக்கு யார் இன்சார்ஜ்னு தனியாக ஒரு லெக்சர் இருப்பாங்க, உங்களுக்கு டீச் பண்ற லெக்சர்ஸும் இருப்பாங்க. ஸோ தே ஆர் வெரி ஃப்ரெண்ட்லி. நம்ம எப்போ போய் கேட்டாலுமே அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அண்ட் தென் அவங்களும் சம்டைம்ஸ் தனியா வந்து ஆன்லைன் கிளாஸஸ் செய்வாங்க பிஃபோர் எக்ஸாம்ஸ். அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா வந்து யூனி ஈவெண்ட்ஸ் வந்து இப்போ யூபிஎம் வந்து அது ஒரே கேம்பஸ் ஒரே இடத்துல இருந்தாலும் பட் அசாசி ஸ்டூடெண்ட்ஸ் எந்த ஆக்டிவிட்டியும் ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இல்லை. யாருன்னா டிகிரி ஸ்டூடெண்ட்ஸோ அவங்க தான் கண்டிப்பா ஜாயின் பண்ணணும். பட் அசாசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜஸ்ட் அவங்களோட ஸ்டடீஸ் அண்ட் தென் இதுவே அவங்க ஸ்போர்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்கன்னா அவ்வளவுதான். யூனி ஈவெண்ட்ஸ் ஜாயின் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. அண்ட் ஸ்போர்ட்ஸ்னு வரும்போது 2 இருக்கு. ஒண்ணு வந்து அசாசிக்குள்ளேயே இருக்கிற ஸ்போர்ட்ஸ், எஸ்போக்குள்ளேயே ஒரு கூலியாக்குள்ளேயே இருக்கிற ஸ்போர்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா சாம், அது வந்து சுகான் அசாசி மலேசியா. அது வந்து அந்த ஒரு அசாசியை பிரதிநிதிச்சு போறவங்க இருப்பாங்க. அண்ட் தென் நம்மளோட காலேஜ் அண்ட் காலேஜ்குள்ள இருக்கிற போட்டியும் இருக்கு. ஆனா அதுவும் கட்டாயம் இல்லை. எந்த மாணவர்களுக்கு ஆர்வம் இருக்கோ அவங்க ஜாயின் பண்ணலாம். மெயினா இருக்கிற ஸ்போர்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த சுகான் அசாசியும் எஸ்போக்குள்ள நடக்கிற ஸ்போர்ட்ஸ் தான். நெக்ஸ்ட் பித்ராம் வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. பர்சனலி நான் பித்ராம் ஜாயின் பண்ணல. பட் பித்ரா மூலியமா என்ன நடக்கும்னா பீப்புள் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட் நீங்க எல்லாம் வந்து
ஒன்னா சேர்ந்து ஒரு 2 or 3 months டிராவல் பண்ணுவீங்க அந்த ஒரு ப்ராஜெக்டோ இல்லாட்டி அந்த ஒரு இனோவேஷனோ செஞ்சு முடிக்கிறதுக்கு. அந்த டைம்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறைய பேர் நீங்க மீட் பண்ணுவீங்க. அப்படி இருந்த ஒரு ஃப்ரெண்ட்ஸ் குரூப் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அசாசி அந்த 10 months வந்து நீங்க எந்த அளவுக்கு படிக்கிறீங்களோ அதே அளவுக்கு இட்ஸ் ப்ரீ ஷோ ஃபார் யோர் டிகிரி. ஸோ டிகிரிக்கு முன்னே உங்களை எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும் அப்படின்றது நீங்க அங்க கத்துக்கலாம். அங்க இருக்கிற நண்பர்களா இருக்கட்டும், அங்க இருக்கிற நபர்களா இருக்கட்டும், உங்களோட அனுபவமே அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். இப்போ தனியான அந்த சப்ஜெக்ட் வரும்போது அது மற்ற அசாசி கம்பேர் பண்ற டிஃபரெண்டா இருக்கும். பட் அது நம்மளுக்கு வந்து சாஃப்ட் ஸ்கில்ஸ், நம்மளுக்கு கத்துக்க வேண்டிய திறன்களோ தலைமைத்துவம் இந்த மாதிரி தான் சொல்லி தரும். அண்ட் தென் எஸ்போ நீங்க ஜாயின் பண்றதுக்கு இன்டர்வியூவும் இல்லை, இந்த டெஸ்டும் இல்லை. நீங்க உங்க ரிசல்ட் வச்சு அப்ளை பண்ணுவீங்க. அண்ட் தென் நம்மளுக்கு யூபியூல கிடைக்கிறது தான். பஸ் ஃபெசிலிட்டிஸ் பாத்தீங்கன்னா நீங்க தங்கி இருக்கிற காலேஜ்ல இருந்து எஸ்போ பில்டிங்க்கு வந்து ஒரு 20 minutes வாக்கிங். பட் பஸ் இருக்கு. எஸ்போக்குன்னு அசாசிக்கு அவங்க தனியா பஸ் வச்சிருப்பாங்க. நீங்க டிகிரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட சேர்ந்து பஸ் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அண்ட் ஃபாலோவிங் தட் வந்து இங்கிலீஷ் கூட நீங்க படிச்சாலும் 2 செமஸ்டருக்கு டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ரீடிங் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க, செகண்ட் செமஸ்டர் வந்து ப்ரெசன்டேஷன் ஃபாலோ பண்ணுவாங்க. அதுவும் நீங்க டிகிரியில் ரிப்பீட் பண்ணுவீங்க தான். ஸோ பேசிக்கா நீங்க என்ன லேர்ன் பண்ணீங்களோ அதுவே தான் இன்னும் அட்வான்ஸா இருக்கும். எக்ஸ்ட்ராவா நீங்க இப்போ தனியார் அண்ட் பிஸ்னஸ் லேர்ன் பண்ணுவீங்க. சோஃபா எஸ்பர்ல இருந்து அவ்வளவுதான். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வந்து அசாசிக்கு வந்து நீங்க டிகிரி அப்ளை பண்ணும்போது இப்ப எந்த டிகிரி இன்டர்வியூ இருக்கோ உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும். பட் ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில இருந்து ஒரு எஸ்டிபிஎம் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லாட்டி மெட்ரிக் ஸ்டூடெண்டோட பாயிண்ட் மினிமம் வந்து அவங்களுக்கு 3.8 வேணும்னா அசாசி ஸ்டூடெண்ட்ஸ்னா 3.65. அந்த ஒரு அட்வான்டேஜ் நம்மளுக்கு இருக்கும். வெளியில இருந்து வர மாணவர்களோட அசாசி மாணவர்களுக்கு வந்து இன்னும் ஈஸியா ஜாயின் பண்ற வாய்ப்பு இருக்கும். அண்ட் நீங்க அசாசினாலே அதுக்குன்னு ஒரு கோட்டா இருக்கும். இப்ப மெடிசன் அப்படின்னா 50 கோட்டான்னு வச்சிருப்பாங்க. இப்ப டீச்சிங் கோர்ஸ் போனோம்னா கெமிஸ்ட்ரி கோர்ஸ்க்கு 4 கோட்டா, பயாலஜி கோர்ஸ்க்கு 4 கோட்டா. ஸோ அவங்க தனியா வந்து அசாசில இருந்து வர மாணவர்களுக்கு தனி ஒரு கோட்டா வச்சிருப்பாங்க. ஸோ அசாசில இருந்து போற மாணவர்கள் கண்டிப்பா அவங்களுக்கு இடம் இருக்கு. பட் உங்க பாயிண்ட் நீங்க வந்து பெட்டர் 3.5க்கு மேல வச்சாதான் அவங்க இருக்கிற மினிமம் இதுக்கு நீங்க ஜாயின் பண்ண முடியும். அசாசி ஸ்டூடெண்டா நம்மளுக்கு அட்வான்டேஜ் அங்க இருக்கு. பட் அதே மாதிரி நம்ம பாயிண்டரும் நம்ம வந்து பார்த்துக்கணும். ஸோ ஃப்ரம் எஸ்போ அவ்வளவுதான். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி. ஸோ 3 பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க யூபிஎம்ல இருந்து, யூபிஎம் அண்ட் யூபிஎம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் சொன்ன விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். அண்ட் ஆல்சோ அவங்க கான்டாக்ட் வேணும் அப்படின்னா என் கான்டாக்ட் எடுத்துக்கோங்க. நான் தனியாக ஸ்லைட்ஸ் எல்லா கான்டாக்டும் போட்டு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக இந்த அக்காவோட கான்டாக்ட் வேணும், நீங்கள் பேச எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு இது கேட்க போறீங்க அப்படின்னா என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. லாஸ்டா நம்ம இந்த மீட் முடிக்காத முன்னுக்கு நான் 9 to 10 சொல்லியிருந்தேன், சீக்கிரமாவே முடிச்சிட்டோம். ஓகே, இன்னும் முடிக்காத முன்னுக்கு யூபியூ கொஞ்சம் ஷோ பண்ணோம் அப்படின்றதுக்காக இந்த வெப்சைட்டோட முக்கியமான விஷயங்கள் நம்ம ஷோ பண்ண சொல்லியிருந்தால அதை காமிச்சிடுறேன். ஓகேவா? ஓகே, ஸோ நீங்கள் யூபியூ லாகின் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஓகேவா? ஸ்க்ரீன் தட்டி நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண போகிற காலேஜஸ் அதெல்லாம் இருக்கும்ல. ஸோ நான் மெயினாக அதை காமிக்க விரும்பல. இங்கே நான் வந்துட்டு ஓகே வந்துட்டு ஷரத் கமாசுகான் பார்த்தீங்கன்னா ஷரத் கமாசுகான் இருக்குல்ல, இது தட்டி போனீங்கன்னா நீங்க வந்துட்டு இங்க போயிட்டு ஷரத் கமாசுகான் தட்டிட்டு நீங்க ஸ்க்ரோல் பண்ணி எஸ்பிஎம் நீங்க எல்லாமே பசங்க எஸ்பிஎம்ல தட்டிட்டு எஸ்பிஎம் டவுன்ஸ் மாசு. ஓகே, இங்க போனீங்கன்னா நீங்க எல்லாத்தோட ஷரத் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கர்ஷன் அக்கா யூபிஎம் அசசி தனியை பத்தி பேசினாங்களே. ஓகே, அதை பத்தி பார்ப்போமே. நம்ம வந்து இதான் அசாசி சயின்ஸ் பத்தானியன். ஓகேவா? ஸோ நீங்க கட்டி பார்த்தீங்கன்னா உள்ள கட்டி பார்த்தீங்கன்னா இன்ஃபோ இதுதான் அந்த கோர்ஸ் பத்தி 2 செமஸ்டர் கன்வென்ஷனல். ஸோ நீங்க என்னென்ன விஷயங்கள் ஸ்பெசிஃபிக்காக படிப்பீங்க அதெல்லாம் இருக்கும். புறத்து மேரிட். இப்போ பார்த்தீங்கன்னா புறத்து மேரிட் நான் சொல்லியிருப்பேன்ல, புறத்துல என்னது பாஸ்ட் 2 yearsல அந்த கோர்ஸ் மசோ பண்ணவங்களோட மெரிட் மார்க் எவ்வளவு இருக்கு. ஓகேவா? 89 இருக்கணும் அவசியம் இல்லை. அவங்க 80 கூட இருந்திருக்கலாம், 100 கூட இருந்திருக்கலாம். ஆனா புறத்து வந்து 89.34. ஓகேவா? ஸோ யூரானிங்க இருக்கும், கேம்பஸ் நீங்க. ஸோ முக்கியமா நீங்க பார்க்கற விஷயம் என்னன்னா ஷரட் இங்க. ஓகேவா? ஸோ ஷரட் ஆம். ஸோ இந்த கோர்ஸ் மசோ பண்றதுக்கு ஷரட் ஆம் என்ன இருக்கணும்? ஓகே, சி பசமா யூ இ சிஜரா அண்ட் ஆல்சோ 4 creditsலாம். ஷரட் ஆஸ் அப்படி பார்த்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கோம். Mempunyai kurang-kurangnya
டி இதெல்லாம் மற்ற ப்ரோக்ராம் இருக்கும். ஓகேவா? அதாவது பயோ, கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ்ல அல்லது இந்த இந்த கோர்ஸ்ல ஏதாச்சும் ஒண்ணுல நீங்க பி இருக்கணும். எம்எல்சி மேத்தமெட்டிக்ஸ், பஹான், சி பிளஸ் இங்கிலீஷ், இதுதான் அதோட மினிமம் ரிக்வயர்மெண்ட். இது இருந்தால் எனக்கு அந்த கோர்ஸ் கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, இது இருந்தால் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஓகேவா? இதுதான் அப்ளை பண்ண முடியும். இது இப்போ வந்து உங்க ட்ரையல் ரிசல்ட் பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் அதுவால ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பேஸ் பண்ணியும் ஹெச்ஓ ரிசல்ட்ஸ். ஓகேவா? உங்க ஹெச்ஓ ரிசல்ட்ஸ் வந்து இந்த ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணனா ஆட்டோமேட்டிக்கா நீங்க லிஸ்ட்ல போட்டிருந்தாலுமே அதை ஃபில்டர் பண்ணி வெளியாக்கிடுவாங்க. புரியுதா? ஸோ அப்படிதான் யூபி ஒர்க் ஆகும். ஓகே, நைஸ். அடுத்தது ஓகே, ஸோ வேற ஏதாச்சும் பார்ப்பேன். ஓகே, லெட்ஸ் சே யூஎம்டி தட்டுறேன். போயிட்டு இதுதான் நீங்க ஃபில்டர் கூட பண்ணலாம். யூஎம்டி ஃபில்டர் பண்ணிட்டு பாருங்க, சிஸ்டம் வருதா? அதே மாதிரி ஷேர் பண்ணி என்ன ஷேர் இருக்கு. அதே மாதிரி தான் வர்க் நகர் ஆகணும். நீங்க எல்லாமே மேஷா வர்க் நகர் ஆகணும். ஓகேவா? அப்படி இந்த மாதிரி விஷயங்கள் ஆஸ் எனக்கு காசு இருக்கணும். அத்தாவும் இருக்கும். அத்தாவுனா இது நீங்க இந்த ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணக்கோ நீங்க அப்ளை பண்ணலாம். ஓகேவா? பட் டோன்ட் ஆல்வேஸ் கோ ஃபார் மினிமம் ரிக்வயர்மெண்ட். உங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் கூட இருக்கிறதா இருந்தா பெட்டர், அப்ளை பண்ணலாம். இது வந்து மினிமம் ரிக்வயர்மெண்ட் டு அப்ளை. அப்புறம் இங்க புறாத்த மாதிரி. ஓகேவா? இது வந்துட்டு ஷேராட். இந்த இடத்துல ஷேர் பார்த்தீங்க வெளியாச்சு. மன்னிச்சிருங்க. தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஷேர் காட்டுது. என்ன வேற என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜும்லா பெர் மோனன்ஸ் மாஸ்டர். இது வந்து சும்மா நீங்க பாக்கலாம்ல. லெட்ஸ் இந்த இடத்துல வந்துட்டு யூஎம்டி காமிச்சிருந்தாங்க. யூஎம்டி சாரி தட்டிங்கன்னா அசாசி ஸ்டாம். ஓகே, அசாசி ஸ்டாம் வந்துட்டு பில்லியன் சத்துவா போட்டவங்க 445 பேர் போட்டிருந்தாங்க. போன வருஷம் பாத்தீங்கன்னா எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க ஜும்லா அது மட்டும் தான் இருக்கும். 8347 ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணிருக்காங்க. 445 வந்துட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸா போட்டிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் சாய்ஸ் போட்டு போன வருஷம் இருக்காது, இந்த வருஷம் புதுசாக ஆட் பண்ணிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நீங்க எத்தனை பேர் அப்ளை பண்ண, எத்தனை பேர் நீங்க போட்டி போறீங்க பார்க்கலாம். அப்போ 8000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க. எனக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டா இல்ல. இந்த 8000 வந்துட்டு எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பிள்ளையார் சத்தூர் பிள்ளையார் எண்ணாம இருக்குல்ல. ஸோ ஒரு ஆளே வந்துட்டு 6 யூனிவர்சிட்டி போட்டிருப்பாங்க, 6 சாய்ஸ் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த 8000 பேருமே யூஎம்டியை மட்டும் அப்ளை பண்ணலாம். அவங்களுமே 6 சாய்ஸ் போட்டிருப்பாங்க. அந்த பிள்ளையார் சத்துவா போட்டவங்க தான் 445 பேர். அதுல எத்தனை பேர் ரிக்வயர்மெண்ட் மீட் பண்றாங்க அப்புறம் தெரியாது. மேபி இந்த லிஸ்ட் வந்துட்டு ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா குறைஞ்சிருவாங்க. நிறைய பேர் வந்து ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணாம இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் நீங்க வெள்ளனே பார்த்து வச்சுக்கிறதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, என்ன மாதிரி ரிக்வயர்மெண்ட் இருக்குது, எத்தனை பேர் எந்த மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு, எத்தனை பேர் அப்ளை பண்ணிருக்காங்க பாக்குறதுக்காக நீங்க தட்டி பார்த்துக்கலாம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜும்லா பெர் மோனன்ஸ் மாசத்துல. அதே அப்படி கீழே போனீங்கன்னா இந்த பொலி பசங்க கட்டுறது. இது வந்துட்டு இந்த கோர்ஸ் படிச்சா எவ்வளோ பெர்சன்டேஜ் வேலை இருக்கு நீங்க பார்க்கலாம். சரி, தரேன். நீங்க போயிட்டு சும்மா போடுறேன். இது வந்து டிகிரிக்கலாம் மெயின்லி சீக்கிரம் இல்லை. பட் இப்ப நம்ம சொன்ன மாதிரி தான், நீங்க அசாதி போகிற மாதிரி என்ன டிகிரி நீங்க முடிவு பண்ணணும். அப்பதான் வந்து நீங்க ஸ்பெசிஃபிக்கா அப்ளை பண்ணி போக முடியும். பட் இந்த டிகிரி கிடைச்சா டிமாண்ட் இருக்கா, வேலை இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்களே. ஸோ அந்த எம்ப்ளாயபிலிட்டி ரேட் செக் பண்றதுக்காக தான் இது. இந்த டிகிரி படிச்ச வேலை கிடைக்குமா அப்படின்னு நீங்க பார்க்கலாம். ஓகேவா? சும்மா நான் படிக்கிற டிகிரியை போடுறேன். ஓகேவா? எழுதப்பட்டோமா ஸ்டாட்டிஸ்டிக் படிச்சுட்டு. ஓகேவா? இப்போ என் கோர்ஸ் படிச்சு கிரேட் பண்ணவங்க 91.3% வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. நல்ல தெளிவா இருக்காங்க, வேலை செய்யறாங்க. கிராஜுவேட் எம்ப்ளாயர் 50 அப்படின்னு அர்த்தம். மிச்சம் உள்ள 8 புள்ளி என்னன்னாச்சு, 8 பேர் வேலை செய்யலையா அப்படின்னு கேட்டா இல்ல, வேலை செய்வாங்க. மேபி பிசினஸ் செய்யலாம், இல்லைன்னா கண்டினியூ பண்ணி மாஸ்டர்ஸ் படிக்கிறாங்க. இனிமேல் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கலாம். வேலை இல்லாமல் இருக்காங்களான்னு இல்லை, இனிமேல் நிறைய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. மேபி அதில் 1-2 பேர் இனிமேல் வேலை தேடிக்கிட்டு இருக்கு, அது இருக்கலாம். ஓகேவா? திஸ் இஸ் ஃபைவ் டு செக் உங்களுக்கு வந்து உங்க காஸ்ட் வந்து எந்த மாதிரி டிமாண்ட் இருக்கு அப்படின்றது. ஓகேவா? ஓகே, முடிச்சுட்டு கடைசியா முக்கியதான் பாலிங் முக்கியமான ஒரு விஷயம் இருங்க, அதையும் பண்ண சொன்னேன். தெரியுதா? பாத்தீங்கன்னா கீழே வந்தோடனே ட்ரெண்ட் பெர் மோகன டவரான் இருக்கும். ஓகேவா? இப்ப நீங்க அசாசி அப்ளை பண்றது ரொம்ப முக்கியமான விஷயம். நான் சொல்லியிருந்தேன் யூகேஎம்
அசாசி பீக்கர் ஓகே பண்ணலாம் போட்டு பார்ப்போம். இந்த இடத்தோட யூகேஎமோட ஸ்டாட்டிஸ்டிக் பார்த்தீங்கன்னா 94.99 வந்து அவங்க புறாத்த மெரிட் முதல்ல அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. புறாத்த மெரிட் என்னது, பாஸ்ட் 2 years இந்த கோர்ஸ் அப்ளை பண்ணவங்க என்ன மெரிட்ல இருந்தாங்களோ அதுதான் புறாத்த மெரிட். ஓகேவா, 2 tahun terkini கீழே போட்டாங்க. Tiada jaminan mendapat tawaran berdasarkan markah merit semata-mata kejayaan mendapat tawaran bergantung kepada kedudukan merit memenuhi syarat A dan syarat A, bilangan tempat dan lulus temulega dan atau ujian bagi program berkenaan. தெளிவா போட்டாங்க. மெரிட் மீட் பண்ணா கிடைக்கும்ன்றது அவசியம் கிடையாது, மெரிட் மீட் பண்ணாட்டி கிடைக்காதுன்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, நிறைய ஃபேக்டர்ஸ் முக்கியம். 200 இடம் தான் இருக்குன்னா 200 பேர் தான் கொடுக்க முடியும். அப்ப 1000 பேர் ரிக்வயர்மெண்ட் மீட் பண்ணி அப்ளை பண்ணா என்ன பண்ணுவாங்க, they will choose 200 people with the best possible requirement la highest requirements 200 பேர். and also அந்த சரிங்கன் செய்வீங்கன்னு சொன்னல சரிங்கன்னு ஒன்று கோத்ரூ பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா, ஸோ நீங்க பாத்தீங்கன்னா இங்க கூட ஒரு மோகனன் செஸ்சி 2026 போன செஸ்சில 7000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அது 436 பேர் கிடைச்சிருக்கு. ஓகேவா, 5000 பேர் அப்ளை பண்ணிருக்காங்க, அதுக்கு முன்னுக்கு 313 பேர் கிடைச்சிருக்கு. 400 பேர் படிக்கிறாங்களா இப்ப அப்படின்னு கேட்டா இல்ல. முதல்ல கடைசி ஓகேவா, ஸோ இது வந்து யூபியூல அப்ளை பண்ணி கிடைச்சவங்க லிஸ்ட் மட்டும். ஆனா எத்தனை பேர் படிக்கிறாங்கிறது அது நம்பர்ஸ் வேற மாதிரி இருக்கும். நிறைய பேர் வெளியே இருக்கலாம், நிறைய பேருக்கு ஃபேமிலி ப்ராப்ளம் இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கலாம். ஓகேவா, ஓகே நெக்ஸ்ட். இப்ப இந்த முக்கியமான விஷயம், எத்தனை பேருக்கு பில்லியன் சத்து பில்லியன் போட்டு கிடைச்சிருக்கீங்க அதையும் பார்க்கணும். ஓகேவா, இப்போ நான் வரான்னு முன்னுக்கு பில்லியன். ஓகே, பில்லியன் சத்துவா 5000 பேர் போட்டிருக்காங்க, பில்லியன் 3000 பேர் போட்டிருக்காங்க, பில்லியன் 2000 பேர் போட்டிருக்காங்க. ஆனா தவறான் படி பாத்தீங்கன்னா கிடைச்சவங்களுக்கு பில்லியன் சத்து தான் 98%. ஓகேவா, 98% வந்துட்டு பில்லியன் சத்து போட்டவங்க தான் கிடைச்சிருக்கு. பில்லியன் 2 பில்லியன் 3 போட்டவங்களுக்கு ரொம்ப மினிமலான பர்சன்டேஜ்ல தான் கிடைச்சிருக்கு. ஓகேவா, அப்ப நீங்க எப்படி அப்ளை இந்த காசு அப்ளை பண்ணா எப்படி அப்ளை பண்ணுவீங்க, பில்லியன் சத்து தான் கண்டிப்பா போடணும். ஓகேவா, ஸோ நீங்க அரேஞ்ச் பண்றதுக்கும் உங்க டிசிஷன் மேக் பண்றதுக்கும் இந்த ஸ்டாட்டிஸ்டிக் ரொம்ப உதவியா இருக்கும். அப்ப இந்த கோர்ஸ் நீ பில்லியன் சத்துவா போடாம பில்லியன் 2 போட முடியுமா, போட்டா ரூகி கண்டிப்பா கிடைக்காது, வாய்ப்பு ரொம்ப குறைவு கிடைக்கிறதுக்கு. அப்ப அது போடாமலே இருந்தோம்னா ஸோ போட்டா பிளேன் சத்துல போடணும். ஸோ இந்த மாதிரி டிசிஷன் மேக் பண்றதுக்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, அடுத்து இப்போ நவரம் பாத்தீங்கன்னா அசாசி pintar UKM memang சயின்ஸ் இருக்கு. ஓகேவா, ஆனா per month பாத்தீங்கன்னா 8.1% ஒரு 1000 பேர் வந்துட்டு சஸ்திரா பற்றி அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ மேமாங் அவங்க அப்ளிகேஷன்ல இந்த ஒரு அப்ளிகேஷன் ரூகில மேமாங் தக்கண்டப்ப ஏன்னா சயின்ஸ் வேலையே சொல்லிட்டாங்க 100% சயின்ஸ் ஸ்ட்ரீம் பர்சன் தான் கிடைச்சிருக்கு. ஆகில ஜந்தினா பேஸ் பண்ணி கூட இருக்கு. பாத்தீங்கன்னா மேமாங் கேர்ள்ஸ் நிறைய பேர் கிடைச்சிருக்கோம்ல, மேமாங் நாட்டுல வந்துட்டு கேர்ள்ஸ் நிறைய பேர் யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னொன்று பண்ண முடியாது. அடுத்தது நான் அதே மாதிரி யூபிஎம் சும்மா காமிச்சிடுறேன். யூபிஎம் அசசி பட்டானியன் இங்க பாத்தீங்கன்னா புறத்த மாதிரி கொஞ்சம் குறைவா. ஓகேவா, அப்புறம் பில்லியன் படி பாத்தீங்கன்னா பில்லியன் 2 பில்லியன் 3 பொண்ணு நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் கிடைச்சதும் பாத்தீங்கன்னா பில்லியன் சத்து 65% தான். முதல்ல வந்து 98%, பில்லியன் 2ல 21.5%, 510 பேருக்கு பில்லியன் 2 மூலமா கிடைச்சிருக்கு. அப்ப இங்கிற வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. இந்த கோர்ஸ் பில்லியன் 2 போடணுமா, முதல் கோர்ஸ் பில்லியன் 2 போடணுமா, இந்த விஷயம் நீங்க யோசிக்கணும். ஸோ கணக்கு பண்றதுக்கு பேஸ்ட் ஆன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து நீங்க அனலிட்டிக்கலா யோசிச்சு எதை அப்ளை பண்ணலாம்னு கணக்கு பண்ணி தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். சரியா, அண்ட் அது மட்டும் இல்ல, ஒரு மோகனான் பாருங்க 2026ல 11,000 பேர் அப்ளை பண்ணி 1000 பேருக்கு இடம் கிடைச்சிருக்கு. முதல்ல அவங்க எத்தனை பேர் கிடைச்சிருச்சு, 200 பேர் தான் கிடைச்சிருந்துச்சு. இல்ல வேறு 30 கிடைச்சிருந்துச்சு. இங்க வந்து 1000 ஸோ நீங்க அதுவும் பார்க்கணும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே வந்து ஃபார் யூ டு ஹெல்ப் யூ டு மேக் டிசிஷன் விச் காஸ் டு அப்ளை.